கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே, வார ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் 29/6/2025 முதல் 5/7/2025 வரை இந்த வார ராசி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்தோட விசேஷ நாட்கள் 29/6/2025 ஞாயிற்றுக்கிழமை ஸ்கந்த பஞ்சமி. ஓகேவா, இந்த ஸ்கந்த பஞ்சமி ரொம்ப ரொம்ப விசேஷம். புத்திர தோஷம் உள்ளவங்க இந்த வழிபாடு பண்ணிக்கோங்க. பஞ்சமி தேதி அன்றைக்கி முருகன் வழிபாடு பண்ணுங்கள். ஓகேவா, இந்த ஸ்கந்த பஞ்சமி வர அன்றைக்கி வந்து முருகனை போய் வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் சிவன் ஆலயத்தில் இருக்கிற முருகனை போய் வழிபாடு பண்ணால் இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஞாயிறுங்கிறது சூரியன், சூரியன்னா சிவன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த ஸ்கந்த பஞ்சமி அன்னைக்கு முருகன் கோயில் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே சிவன் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். புத்திர தோஷம் உள்ளவங்க தயவு செஞ்சு அதை பயன்படுத்திக்கோங்க. உங்கள் நண்பர்கள், சொந்தக்காரங்க யாராவது அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிட்டுருக்காங்கன்னா அவங்கள தயவு செஞ்சு அனுப்பிச்சி விடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. கட்டாயம் நன்மைகள் நடக்கும், தடைகள் நிவர்த்தியாகும், வெற்றிகள் கிடைக்கும், சிக்கல்கள் நீங்கள் சந்தோஷம் பிறக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்கும். அதே போல் வந்து பார்த்திங்களா புண்ணியங்கள் நிறையா கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஸ்கந்த பஞ்சமியோட சிறப்பே அதுதான், புரியுதுங்களா? அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வரதுனால இன்னும் சிறப்பாக இருக்கும். மறக்காமல் செஞ்சுக்கோங்க. நல்லதுகள் அதிகம் நடக்கும். முருகன் வழிபாடு ரொம்ப முக்கியம். ஸ்கந்தனை வழிபாடு பண்ணுங்கள், கவலைகள் தீருங்க. அதே போல் வந்து பார்த்திங்களா உங்களுக்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கும். தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தடை நீங்கி வெற்றி கிடைக்கும். இந்த ஸ்கந்த பஞ்சமி வழிபாடு பண்ணுறதுனால மறக்காமல் நீங்கள் பண்ணி புண்ணியம் தேடிக்கோங்க. 30/6/2025 திங்கட்கிழமை சஷ்டி விரதம் முருகன் வழிபாடு பண்ணிக்கோங்க. 1/7/2025 செவ்வாய்க்கிழமை ஆணி திருமஞ்சனம். யாரெல்லாம் ஆணி திருமஞ்சனம் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கோயிலில் பார்த்துருக்கீங்க அதை முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். நான் வந்து என்னோடய வாழ்நாளில் சிதம்பரம் நடராஜர் திருக்கோவிலில் ஆணி திருமஞ்சனம் பார்த்துருக்கேன். அது என்னோடய வாழ்நாள் பாக்கியம். நிறைய முறை வந்து எங்கள் ஊர் பக்கம் தாரமங்கலம் கைலாசநாதர் கோயிலில் ஆணி திருமஞ்சனம் கலந்துருக்கேன். ஓகேங்களா, வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. அது ரொம்ப விசேஷம். நடராஜரோட அபிஷேகம் பார்க்குறது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா ஆனந்த தாண்டவத்தில் இருப்பார். அவரோட அபிஷேகம் வருஷத்தில் ஒரு முறை நடக்கும். அது ரொம்ப விசேஷம். ஆணி திருமஞ்சனங்கிறது வந்து ரொம்ப விசேஷமாக நடக்கும். மறக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ஆலயத்தில் பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நானும் பார்த்துருக்கீங்க, பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தாரமாத்தல் பக்கத்தில் யாராவது இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. ரொம்ப விசேஷம். நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற குருமார்கள் எல்லாமே ரொம்ப நேரம் ஆகும். அந்த அந்த விசேஷமே ரொம்ப நல்லாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். கலந்து பாருங்கள், புண்ணியத்தை தேடிக்கோங்க. 3/7/2025 புதன்கிழமை துர்காஷ்டமி. மறக்காமல் வழிபாடு பண்ணிக்கோங்க, தடைகள் நிவர்த்தியாகும். 4/7/2025 வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்மளோட ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 108 வலம்புரி சங்க அபிஷேகங்கள் நடக்கும். ரொம்ப விசேஷமாக நடக்குங்க. மறக்காமல் வந்து கலந்துக்கோங்க. சங்கு தீர்த்தம் கிடைக்கும். நீங்கள் அந்த அது ரொம்ப விசேஷம். வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். அதே போல் வந்து பார்த்திங்களா நீங்கள் சாப்பிட்லாம். நீங்கள் வந்து கலந்துக்கிட்டாவே சங்கு தீர்த்தம் கிடைக்கும், சாப்பிட்லாம். அது ரொம்ப விசேஷம். அது வந்து ஒரு அருமருந்தாகவும் இருக்கும். உங்களுக்கு தடைகள் நிவர்த்தி பண்ணும். ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கும். உடல் ரீதியாக, மன ரீதியாகலாம் பயன்படுத்திக்கோங்க வாய்ப்புள்ளவங்க. அப்புறம் இந்த வாரம் ஒரு கிரகம் இடப்பெயர்ச்சி ஆகிறாரு. யாருன்னா நம்ம சுக்கிர பகவான். 29/6/2025 ஞாயிற்றுக்கிழமை பகல் 2:10 சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறார். மேஷராசிலேருந்து அவரோட சொந்த வீடான ரிஷபராசிக்கு போகிறாரு. காலபுருஷத்துப்படி தனகாரன் வீட்டுக்கு போகிறாரு, 2ஆம் வீட்டுக்கு போகிறாரு. தனம், குடும்பம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நிறையா பேத்துக்கு திருமண தடை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார். அதே போல் குடும்பத்தை அமைச்சு கொடுத்துருவார். குடும்பத்தில் ஒற்றுமையாக்க வச்சுருவார். திருமணம் செஞ்சுட்டு பிரச்சனையாக்கிறவங்கள சேர்த்து வச்சுருவார். சந்தோஷத்தை அதிகரிக்க வச்சுருவார். மகிழ்ச்சியை கொடுத்துருவார். பெரிய பெரிய காரியங்களை செய்ய வச்சுருவார். நிறைய மங்கள காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். பாருங்கள் கண்டிப்பாக. ஏன்னா சுக்கிரன் வந்து 2ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் அவர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் வருவார் அந்த இடத்துக்கு. உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த இடத்துல இருப்பார். அது 1 மாத காலம், 1.5 மாத காலம் அவரோட கால அளவுகள் மாறும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கோங்க. பண தேவைகளெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கோங்க. நன்மையாக இருக்கும். பெரிய காரியங்கள்லாம் வெற்றிகள் கிடைக்கும். சுக்கிரனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய வாகனம் வாங்குவாங்க இந்த டைம். பாருங்கள், வாகனம் நிறையா புது வாகனங்கள்லாம் வாங்குவாங்க. அதே போல் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வாங்க. ஆடை ஆபரண சேர்க்கைகள் நிறையா எடுப்பாங்க.
சுக்கிரன் பயிற்சிக்கு அப்புறம் நிறையா குடும்பத்தில் விசேஷங்கள் நடக்கும், நிறையா கோவிலில் திருவிழாக்கள் நடக்கும். இதெல்லாம் நன்மை தரக்கூடியது. குறிப்பாக திருமண தடையாக்கிறவங்க இந்த சுக்கிரன் பயிற்சியை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா தனம், குடும்பம், வாக்கு கரெக்டாக இருக்கும். பணம் தடையாக்கிறவங்க, பணம் வாங்கினவங்க கொடுக்க முடியலங்கிறவங்க, கொடுத்தவங்களுக்கு வரலையேக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சுக்கிரன் பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரியாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நன்மையை அடைய செய்யுங்க. ரொம்ப முக்கியம். சுக்கிர பயிற்சியை அனுபவிங்க. ஓகேவா? கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது அந்த நாளில் நவகோள்கள் இருக்கிற சுக்கிரனை போய் வழிபாடு பண்ணுங்கள். சுக்கிரனோட அதிதேவதையான மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். சுக்கிரன் பயிற்சி அப்போ மகாலட்சுமி வழிபாடு. உடனே நீங்கள் சொல்லிவிடுவீங்க, ஒரு சில பேர் யோசிப்பீங்க, கண்டிப்பாக அதில் இருப்பீங்க. நீங்கள் மகாலட்சுமி கோயில் கட்டுறதுனால மகாலட்சுமி கோயில் கூப்பிட்ற நிஜமாக நம்மள கோயிலுக்கே நீங்கள் வரணுன்னா தவறு இருந்தால் தான் வர முடியும். எங்களோட ஏஎல்எஃப் மெம்பர் வந்து 850 பேர் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? அந்த 850 பேரில் வருஷத்தில் ஒரு முறை தரிசனம் பண்ணுறவங்க வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். வருஷத்தில் ஒரு முறை தரிசனமே, புரியுதுங்களா? இன்னும் நம்ம கோயிலுக்கு வராத நிறையா ஏஎல்எஃப் மெம்பர் இருக்காங்க. லக்ஷ்மி அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அடைய முடியாது. நீங்கள் அவங்களுக்கு சேவை பண்ணலாம், என்ன வேணுமா செஞ்சுருக்கலாம். நான் சொல்கிறது வந்து என்னோடய ஏஎல்எஃப் மெம்பருக்கு அதுதான் சொல்லுவேன். நீங்கள் வருஷத்தில் ஒரு 3 முறையாவது இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கான அந்த உணர்வுகள் ஆன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு. வெளிநாட்டில் இருக்கிறவங்க வருஷத்தில் ஒரு முறையாவது வந்துட்டு போங்க அப்படிங்கிறது தான் என்னோடய விஷயம். இப்போ போன வாரத்தில் பாருங்கள், அமாவாசை அன்னைக்கு நம்ம ஏஎல்எஃப் மெம்பர் ஒருத்தர் வந்திருந்தார், புடவை எடுத்து கொடுத்துருந்தார், சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தார். ஏஎல்எஃப் நம்பர் வந்து 60. ஓகேங்களா? அதெல்லாம் மெமரியில் இருக்கும். யார் வராங்க, என்ன பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். வந்தாங்க, அவங்க ஃபேமிலியோடு வந்தாங்க, திருப்தியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சிறப்பாக பண்ணியிருந்தோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான். நீங்கள் வந்து அந்த வைப்ரேஷனை பெற்று போகணும். அப்போ தான் உங்களுக்கான அந்த பரிபூர்ண விஷயங்கள் பரிபூர்ணமாக நடக்கும், அவங்களோட ஆசீர்வாதங்கள் எல்லாம். சரிங்களா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏஎல்எஃப் மெம்பர்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் வந்துட்டு போயிடுங்க. நல்லதுகள் நடக்கும். அது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி தான் நடக்கணுங்கிறதால. நான் சொல்கிறது வருஷத்தில் 3 முறை கோயிலுக்கு வந்துட்டு போனீங்களாவே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா இது ஏஎல்எஃப் மெம்பரோட கோவில். ஓகேவா? நம்மெல்லாம் சேர்ந்து உருவாக்குனது. அதுக்கான விஷயங்கள் நடக்குது. ஓகேவா? அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ புரியும் நம்புகிறேன். இந்த சுக்கிரன் பயிற்சி நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணலான்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் அந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். நவகோள்களில் சுக்கிர பகவான் அன்றைக்கி போய் தரிசனம் பண்ணி அவருக்கு அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணிவிடுங்க. நீங்கள் கும்பகோணம் சைடில் இருக்கிறீங்கன்னா கஞ்சனூர் போயிட்டு வந்துடுங்க. சிவனுக்கு அபிஷேகத்தை பார்த்துட்டு வந்துடுங்க. அது ரொம்ப விசேஷம். அக்னீஸ்வரரை பார்த்துட்டு வந்துடுங்க. ரொம்ப நல்லதுகள் நடக்கும். ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே போல் எப்போவுமே இந்த சுக்கிர பகவானால் வர பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் வாங்கி கொடுங்க. அதுதான் சரியான பரிகாரம்னு சொல்லுவோம். ஏன்னா பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருமண தடையாக இருக்குன்னா, தடை நிவர்த்தி ஆகுன்னா, கோவில்களுக்கு சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு வெல்லம் வாங்கி கொடுங்க. ஓகேவா? அது ரொம்ப நல்லது. அதே போல் கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு சின்ன அச்சு வெல்லம் கிடைக்கும், அதை வாங்கி கொடுத்துருங்க. அது ரொம்ப விசேஷம். நம்ம கோயிலில் மிக விரைவில் இந்த பரிகார பூஜைகள் ஆரம்பிக்க போகிறோம். திருமண தடைக்கான பரிகார பூஜைகள், அதை பற்றின அறிவிப்பு இப்போ தொடர்ந்து வரப்போகுது. ஃபாலோ பண்ணிக்கோங்க. வணக்கம். மீண்டும் ஒரு வணக்கம். எதுக்குன்னா, நாம் இப்போ கோவிலில் வந்து அன்னதான மண்டபம் திருப்பணி பண்ணிகிட்ருக்கோம். அது உங்களுக்கு தெரியும், போன வாரமே பார்த்துருப்பீங்க. ஓகே, மறுபடியும் வசூல் ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு ஒரு சில பேர் யோசிப்பீங்க. மைண்டில் அது வரும் இல்லையா? நான் ஒரு வீடியோ பார்க்குறேன்னா எனக்கு என்ன தோணுமோ அதுதானே உங்களுக்கும் தோணும். தானே இயற்கை, கரெக்டு தானே? ஓகே, சரி. வசூல் அப்படிங்கிற விஷயத்தை விட நம்ம பிரச்சனையை தீர்க்க போகிறோங்கிறது எடுத்துக்கிட்டிங்களா, அது 100% உண்மையாக இருக்கும். 2 விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் நம்ம கோவிலில். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அன்னதான மண்டபம் பண்ணுறோம், அதுவும் சமையல் கூடமும் பண்ணுறோம். பக்கத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்டு சுவர் பண்ணுறோம் கோவிலுக்கு. ரொம்ப விசேஷமாக தேவை, கட்டாயம். ஏன்னா ஒரு கோவில் இருந்தால் காம்பவுண்டு வேணும் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு, கோயிலுக்கு ஒரு பாதுகாப்பு. கடவுளுக்கெல்லாம் பாதுகாப்பு பண்ணுவாங்களா அப்படின்னா இல்லை, அவங்களுக்குன்னு அதாவது ஒரு வாஸ்து விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? கோயிலுக்கும் வாஸ்து இருக்குங்க, திருப்பதிக்கும் வாஸ்து இருக்குது இல்லையா? அந்த மாதிரி நம்ம கோயிலுக்கும் வாஸ்துங்கிறதுனால நிறைய சொல்கிற விஷயம் என்னென்னா, நீ காம்பவுண்டு இல்லாமல் இருக்குது, அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, நீ காம்பவுண்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதுக்கான முயற்சி எடுக்கிறோம், அதுக்கான வேலைகள் நடக்குது. ஓகே, இந்த காம்பவுண்டு ப்ளஸ் இது ரெண்டும் சேர்த்து ஒரு சிறிய கட்டணம் வசூல் பண்ணுறோம். கண்டிப்பாக அது ஒரு சிறிய கட்டணம் தான். ஓகே, அதுக்கான நன்மைகள் நான் சொல்லிடுறேன். ஏற்கனவே எங்களோட மெம்பர்ஸும் அதில் விருப்பம் தான் பண்ணிக்கோங்க, நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன். நியூவாக வந்து ஒரு ஃபேமிலி ஆரம்பிக்க போகிறோம். அன்னதான மண்டபம் ஃபேமிலின்னு, ஏடிஎம் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஃபேமிலி, ஒரு 108 பேரை இணைச்சி இதில் பண்ண போகிறோம். இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் ஃபேமிலின்னு சொல்லி அன்னதான மண்டபம் ஃபேமிலிஸ். ஓகேவா?
ஏடிஎம் ஃபேமிலின்னு சொல்லிட்டு வைக்கிறோம். இந்த ஃபேமிலி வந்து ரொம்ப விசேஷமான ஒரு ஃபேமிலி. இந்த வார்த்தை தெரியும், ஏடிஎம்னா எனி டைம் மணி அப்படிங்கிறது. ஓகேவா? அதே போல் உங்களுக்கு எனி டைம் மணி கிடைக்கும். இதில் இணைஞ்சிக்கோங்க இந்த ஃபேமிலியில். மணி மட்டும் இல்லை, குடும்ப வாழ்க்கையும் திருமண தடையாக்கிறவங்க கரெக்டாக அதை பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் விஷயங்கள் இருக்குது, அது என்னங்கன்னு நான் இப்போ சொல்லிடுறேன். இந்த ஃபேமிலியில் இணையிறவங்களுக்கு நம்மளோட அதிர்ஷ்டலட்சுமியோட எந்திரம் தரப்போகிறோம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஎல்எஃப் மெம்பர் இருக்கீங்கன்னா நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக்கோங்க. கட்டாயம் நான் படுத்த மாட்டேன், ஏற்கனவே நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க. ஓகேங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நான் எங்களோட ரிலேஷன் அக்கா சொல்கிறேன்னா ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, நான் எப்போவுமே வந்து கட்டாயப்படுத்துறதில்ல, விருப்பம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இந்த ஏடிஎம் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இந்த எந்திரம் ப்ளஸ் வந்து பார்த்திங்களா, திருமணம் பண்ணுறதுக்கு தடை நிவர்த்திக்கான தாயத்தை கொடுத்துட்றோம். ஓகேவா? 100%ங்க, இது ரொம்ப விசேஷமானது. தாயத்தும் சேர்த்துறோம், எந்திரம் ப்ளஸ் தாயத்து. இப்போ ஏடிஎம் ஃபேமிலியில் இணையிறவங்களுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் திருமண தடையாக இருக்குது, உங்கள் நண்பர்கள் ரிலேஷன் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லி எங்கள் மெம்பர்ஷிப்பில் சேர்த்துக்க சொல்லுங்கள். 108 பேர் சேர்த்தா போதுங்க, அதிக பேர் இல்லை, 108 பேர் மட்டும் தான் நாங்கள் இலக்காக வச்சுருக்கோம். அதிக பேரை சேர்த்து நம்ம பண்ண போகிறதில்ல. இது அதுக்காக தான் 108 பேர்த்துக்கு இந்த விஷயங்கள் பண்ணுறோம். இன்னொரு அன்பு தகவல் என்னன்னு பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து 100% இந்த இதுக்கு வந்து தனியான பூஜைகள் நம்ம கோவிலில் நடக்கும். அந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கலாம். அதுக்கு நீங்கள் தனியாக பணம் கட்ட தேவையில்லை. ஓகேவா? நான் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன் ஒரு டேட்டு. நீங்கள் 108 பேரும் ஒன்றாக உட்காந்து நம்ம ஒரு பூஜை பண்ண போகிறோம். ஓகேவா? சரிங்களா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த எப்போ பணம் கட்டணும் அப்படின்னீங்களா, இதுக்கான டேட்டு 1 வீக் தான் டைம் இருக்குது. 5ஆம் தேதி வரைக்கும் டேட்டு வச்சுருக்கோங்க. இந்த வாரம் இறுதி நாள் இருக்கு இல்லையா, 5-7 அது வரைக்கும் தான் டைமு. ஏன்னா அதுக்குள்ளே பணம் கட்டிடுங்க, அதுக்குள்ளே நம்ம இந்த வேலையை முடிச்சாகணும். ஓகேவா? என்னோடய கோரிக்கை அதுதான். ஓகேவா? யாரெல்லாம் 5ஆம் தேதிக்குள்ளே பணம் கட்டுறீங்களோ அவங்களுக்கு இந்த 2 கிஃப்ட்டும் சேர்ந்தே கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. 108 பேர் தான், 100% திருமண தடையாக இருக்கிறவங்க. அதே போல் நம்ம இணையறதே வந்து பார்த்திங்களா ஏடிஎம் ஃபேமிலி. இந்த ஃபேமிலி வந்து பார்த்திங்களா 100% மணி ப்ராப்ளத்தையும் நீக்கி கொடுத்துரும். ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு முறையான பரிகாரம் பண்ணிட்டு தான் இது நம்ம உங்களுக்கு இதை கொடுக்க போகிறோம். ஓகேவா? பரிகாரம் செஞ்சுட்டு தான் இந்த தாயத்தை வச்சு முறையாக பரிகாரம் பண்ணிவிட்டு தாயத்தை எடுத்து உங்களுக்கு கட்ட போகிறோம். ஓகேவா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் ஒரு புண்ணியமும் இருக்குது, உங்களுக்கான பிரச்சனையும் தீருது, நன்மையும் நடக்குது. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? திருமண தடைக்கான பரிகார நிவர்த்தியும் பண்ணிக்கலாம். அதே போல் கோவிலோட திருப்பணி அன்னதான மண்டபத்துலேயும் கலந்துக்கலாம். மகாலட்சுமியோட எந்திரமும் உங்கள் இல்லத்துக்கு வரும். நீங்கள் எந்திரத்தை வச்சு பூஜை பண்ணணும். ஒரே ஒரு அன்பு வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் வருஷம் ஒரு டைம் வந்து நித்திய பூஜைக்கு பணம் கட்டியாகணும். போன ஏஎல்எஃப் மெம்பருக்கும் நான் அதை கண்டிஷன் அதை அப்போ நான் சொல்லலை. அதனால் ஆனால் இப்போ இணையறவங்களுக்கு நான் 100% கண்டிஷனுங்க. இதை வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஒரு குலதெய்வம் இருக்கிற மாதிரி இந்த நம்மளோட லக்ஷ்மியும் ஒரு குலதெய்வமாக நினச்சிட்டு நீங்கள் வருஷம் ஒரு டைம் வந்து நித்திய பூஜைக்கு, புரியுதுங்களா, நீங்கள் பணம் கட்டிடணும். அது ரொம்ப முக்கியம். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வருஷம் ஏடிஎம் ஃபேமிலி இணைஞ்சிட்டிங்களா, நீங்கள் அடுத்த வருஷம் நித்திய பூஜைக்கு கட்டாயம் பணம் கட்டி ஆகணும். அது கம்மி அமௌண்ட்டு தாங்க. ஒரு நாள் பூஜையை ஏற்றுக்கணும், அவ்வளோதான். நித்திய பூஜைங்கிறது என்னென்னா ஒரு நாள் பூஜை. சாமிக்கு வந்து 365 நாளும் பூஜை பண்ணிகிட்ருக்கோம். 3 கால பூஜை பண்ணுறோம். அதில் 1 டே 3 கால பூஜையும் உங்கள் செலவில் பண்ணுறது. பணம் கட்டிடுங்க. கட்டியாகணுங்கிறது 100%. ஓகேவா? அதை நாங்கள் தெளிவாக முன்னாடி சொல்லிடுறோம். ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சாமிக்கு வந்து பூஜை இல்லாமல் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம திருக்கோவிலுக்கு புதிய ஐயர் போட்டிருக்கோம், நீங்கள் வந்தீங்களா தெரியும். ஓகேங்களா? யுவராமன் சொல்லிட்டு ஒரு குருக்கள் இருக்கார். ரொம்ப வேதம் படித்தவர், புரியுதுங்களா? அது என்னப்பா ரொம்ப வேதம் படித்தவர். வந்து பாருங்கள் கோவிலில் அவர் பண்ணுற அந்த சங்கு பூஜையோட அழகை பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் அவரோட திறமை என்ன அப்படிங்கிறது. அதே போல் இந்த பரிகார பூஜைங்கிறது அவர் ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ணி கொடுக்குறாரு, புரியுதுங்களா? நீங்கள் வந்து கலந்தீங்களா உங்களுக்கு தெரியும். சீக்கிரமாக திருமணம் நடக்கணும்னு ஆசைப்படுற யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்டு பண்ணி விட்ருங்க. கட்டாயம் நம்ம கோயிலை ரெஃபர் பண்ணி விட்ருங்க. நேரில் கோயிலுக்கு வர சொல்லுங்கள், கட்டாயம் திருமணம் நடந்துடும். சரிங்களா? அந்த இடத்துக்கு ஒரு மெம்பர்ஷிப் இணைக்கிறோம். அன்னதான மண்டபம் ஏடிஎம் ஃபேமிலின்னு ஒரு ஃபேமிலி இணைக்க போகிறோம். அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறோம்னா, திருமண தடை நிவர்த்திக்கான பரிகார பூஜைகள் நாங்கள் பண்ணித்தரோம் ஆவணி மாதம். அதில் நீங்கள் கலந்துக்கணும்னா இப்போ வர 5ஆம் தேதிக்கு முன் நீங்கள் பணம் கட்டி ஆகணும். எவ்வளோ பணங்கிறது கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த பணம் கட்டி எங்கள் ஃபேமிலியில் இணைச்சிக்கோங்க.
அப்படி ஃபேமிலியில் இணைகிறவங்களுக்கு மகாலட்சுமியோட எந்திரமும் தாயத்தும் கிடைக்கும். இது திருமண தடையை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தாயத்து. 100% உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இதில் இணைஞ்சி ஆவணி மாதத்துலேருந்து அடுத்த 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு 100% திருமணம் நடந்துடும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்களா? ஓகேங்களா? இதை யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ உங்கள் நண்பர்களுக்கு இதை நீங்கள் எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? அந்த தகவலை சொல்லிவிடுங்க. அவங்க சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பாருங்கள், மகாலட்சுமியோட எந்திரமும் மகாலட்சுமியும் உங்கள் வீட்டுக்கு வராங்க. தாயத்தும் உங்களுக்கு திருமணம் தடை நிவர்த்தி பண்ணக்கூடிய தாயத்தும் வீட்டுக்கு வருகிறது. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய நன்மை அப்படின்ட்டு. மிக பிரம்மாண்டமாக பண்ணுறோம். இதுக்கு 108 பேர் மட்டும்தான் இந்த விழாவில் கலந்துக்க முடியும். வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. இந்த விழாவில் வந்து பார்த்திங்களா நம்ம மகாலட்சுமியோட பூஜையும் பண்ண போகிறோம். மகாலட்சுமிக்கு திருக்கல்யாணமும் சேர்ந்து பண்ண போகிறோம். ஒரு திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிறீங்க, உங்கள் திருமண தடையை நிவர்த்தி பண்ணிக்கிறீங்க. இவ்வளோ விஷயங்கள் இதில் நடக்குது. மறக்காமல் கலந்துக்கோங்க. இந்த வாய்ப்பை நழுவு விட்டுறாதீங்க. ஓகேவா? தொடர்ந்து நம்ம வாராசி பலன்களை சொல்லலாம். மேன்மையான எண்ணம் கொண்ட மேசராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார், 3ஆம் இடத்துல சூரியன் குரு இருப்பார், 4ஆம் இடத்துல புதன் இருப்பார், 5ஆம் இடத்துல செவ்வாய் கேது பகவான் இருப்பார், 11ஆம் இடத்துல ராகுவும், 12ல் சனி பகவான் இருப்பார். 7 சனியோட தாக்கம் நடந்துட்டு இருக்குது. அதை பற்றி கவலைப்படாதீங்க, நன்மையில் தான் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு தனகாரகன் 2ஆம் இடத்துலேயே வந்திருக்காரு. இவ்வளோ காலம் இருந்த பணப்பிரச்சனைகள் நீங்கள் சந்தோஷம் கொடுப்பாரு. பல சிக்கல்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நல்லதுகள் அதிகம் கிடைக்கும். பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். நிறைய சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்வியலில் பல அற்புதங்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். பாருங்கள், நன்மைகள் பற்றின கவலைகள் இனி உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம். என்னடா எனக்கு எதுவுமே நல்லது நடக்கலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த வாரத்துலேருந்து உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்குது. இறைவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறாரு. பெரிய பெரிய காரியங்கள் அசால்ட்டாக நடக்கும். சந்தோஷம் கொடுக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் வளர்ச்சி கொடுக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வியாபாரத்தில் வளர்ச்சி இருக்கும். தொழிலுக்கான வருமானங்கள் நிச்சயமாக கிடைக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு மன கஷ்டம் பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் பிறக்கும். நன்மை அதிகரிக்கக்கூடிய வாரம். நல்லதுகள் அதிகம் நடக்கும். சிக்கல்கள் நீங்கி சந்தோஷம் பிறக்கும். பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். குடும்பத்தில் அதீதமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட உடல் ஆரோக்கியத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சகோதரர்களை மட்டும் சின்ன சின்ன மன வருத்தம் வரும். பொறுமையாக இருந்தீங்களா அதுவும் நன்மையில் போய் முடியுங்கிறதுல மாற்று கருத்தில். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் மன மகிழ்ச்சிகள் கொடுக்கும். பெரிய பிரச்சனையை அசால்ட்டாக தீர்த்து வச்சிடும். நட்போட ஆழம் புரியும். நண்பரோட உதவியால் நல்லதுகள் நடக்கும். குடும்பத்தில் ஒரு அமைதி நிலவும். கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். குழந்தைங்களால் நல்லது நடக்கும். குழந்தைங்களால் அன்பாக இருப்பீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பண்ணுறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், பார்த்து நடந்துக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கவலைகள் நீங்கி சந்தோஷம் பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு சுக்கிர பகவானோட இடப்பெயர்ச்சிங்கிறது நல்லது தரும். திடீர் திருமண யோகமையும். இந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நல்லது தேடிக்கோங்க. சுக்கிர பகவானோட இடப்பெயர்ச்சியும் நடக்குது. காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் வரனால உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறேன். நம்மளோட ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் இப்போது அன்னதான மண்டபத்துக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது. பாருங்கள், இது வந்து ரொம்ப விசேஷம். நம்ம ஒருத்தருக்கு தானம் பண்ணாவே ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானம் பண்ணுறதுக்கான ஒரு மண்டபமும் ஒரு சமையல் கூடமும் கட்டிகிட்டு இருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த இடத்துக்கு ஒரு மெம்பர்ஷிப் இணைக்கிறோம். அன்னதான மண்டபம் ஏடிஎம் ஃபேமிலின்னு ஒரு ஃபேமிலி இணைக்க போகிறோம். அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறோம்னா, திருமண தடை நிவர்த்திக்கான பரிகார பூஜைகள் நாங்கள் பண்ணித்தரோம் ஆவணி மாதம். அதில் நீங்கள் கலந்துக்கணும்னா இப்போ வர 5ஆம் தேதிக்கு முன் நீங்கள் பணம் கட்டி ஆகணும். எவ்வளோ பணங்கிறது கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த பணம் கட்டி எங்கள் ஃபேமிலியில் இணைச்சிக்கோங்க. அப்படி ஃபேமிலியில் இணைகிறவங்களுக்கு மகாலட்சுமியோட எந்திரமும் தாயத்தும் கிடைக்கும். இது திருமண தடையை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தாயத்து. 100% உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இதில் இணைஞ்சி ஆவணி மாதத்துலேருந்து அடுத்த 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு 100% திருமணம் நடந்துடும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்களா? ஓகேங்களா? இதை யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ உங்கள் நண்பர்களுக்கு இதை நீங்கள் எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? அந்த தகவலை சொல்லிவிடுங்க. அவங்க சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பாருங்கள், மகாலட்சுமியோட எந்திரமும் மகாலட்சுமியும் உங்கள் வீட்டுக்கு வராங்க. தாயத்தும் உங்களுக்கு திருமணம் தடை நிவர்த்தி பண்ணக்கூடிய தாயத்தும் வீட்டுக்கு வருகிறது. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய நன்மை அப்படின்ட்டு. மிக பிரம்மாண்டமாக பண்ணுறோம். இதுக்கு 108 பேர் மட்டும்தான் இந்த விழாவில் கலந்துக்க முடியும். வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. இந்த விழாவில் வந்து பார்த்திங்களா நம்ம மகாலட்சுமியோட பூஜையும் பண்ண போகிறோம். மகாலட்சுமிக்கு திருக்கல்யாணமும் சேர்ந்து பண்ண போகிறோம்.
ஒரு திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிறீங்க, உங்கள் திருமண தடையை நிவர்த்தி பண்ணிக்கிறீங்க. இவ்வளோ விஷயங்கள் இதில் நடக்குது. மறக்காமல் கலந்துக்கோங்க. இந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. ஓகேவா? மாணவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். நண்பர்களால் நல்லதுகள் நடக்கக்கூடிய வாரமாக இருக்குது. இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் அமைதி நிலவும், சந்தோஷம் பிறகும், கணவர் இடத்துல அன்பு அதிகரிக்கும். சின்ன சின்ன சண்டை வந்தாலும் சமாதானத்தில் போய் முடியும். கவலை தேவையில்லை. வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வண்டி வாகனத்தால் யோகம் வரும். புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. பிரச்சனைக்கு வந்தவங்க பிரச்சனை நீங்கி சந்தோஷமாக போவீங்க. நன்மை அதிகம் கிடைக்கும். இந்த வாரம் குடும்பத்தில் அதிக சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால மறக்காமல் கந்தசஷ்டி கவசம் கடைபிடிங்க. நல்லது நிச்சயம் நடக்கும். பிரதி வெள்ளிக்கிழமையான நம்மளோட ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 108 வலம்புரி சங்க அபிஷேகங்கள் நடக்குங்க. மறக்காமல் அனைவரும் வந்து கலந்துக்கோங்க. சங்க அபிஷேகம் பார்க்கறது நல்லது, கலந்துக்கிறது நல்லது. சங்க தீர்த்தம் சாப்பிட்டா சாப நிவர்த்தி ஆகுங்கிறது முன்னோர்களோட வாக்கு. புரிஞ்சவங்க மகாலட்சுமி நோக்கி வாங்க. ஏன்னா மகாலட்சுமி நோக்கி நீங்கள் ஓரடி எடுத்து வச்சா மகாலட்சுமி உங்களை நோக்கி 7 அடி எடுத்து வைக்கும். தடைகள் நிறையா வரும். அதை மீறி நீங்கள் கோவிலுக்கு வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களோட வாழ்க்கையில் நல்லது நடக்கிறத உணர்வீங்க. தடையை ஜெயிக்கணுமா தான் மகாலட்சுமி தரிசனம் பண்ணுங்கள். அதிக உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியில் சுக்கிரன் இருப்பார். 2ஆம் இடத்துல சூரியன், குரு, 3ஆம் இடத்துல புதன், 4ஆம் இடத்துல செவ்வாய்க்கு எதிர்ப்பாங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகவும், 11ஆம் இடத்துல சனி பகவானும் இருப்பாங்க. சந்திரபகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சந்தோஷம் அதிகரிக்கும். ராசிநாதன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. நினைச்ச காரியங்கள் நடக்கும். தொட்டது வழங்கும். பண தடைகள் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் சந்தோஷ செய்திகள் வரும். திருமண தடையாக்கிற உங்களுக்கு தடை நீங்கி நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னா சுக்கிரன் வந்ததுனால நன்மை அதிகம் கிடைக்கும். ரகசியங்கள் அம்மா இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்கலாக இருந்தது எல்லாமே நீங்கி நல்லது நடக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் குரு இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். பெரிய மனிதரோட நட்பு கிடைக்கும். அதன் மூலிமா நல்லதுகள் நடக்கும். 4ஆம் இடத்துல செவ்வாய்க்கு இருக்கிறதுனால ஹெல்த் விஷயத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அம்மாவோட ஹெல்த்தையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. 10ல் ராகு இருக்கனால தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. இல்லைனா சின்ன சின்ன ஆபத்துகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறனால கடன் அதிகம் வாங்கிடாதீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. கற்பனையில் இருக்காதீங்க, நிஜத்தில் இல்லைங்க. வேலையை உடனே போய் செய்யுங்க. நன்மை அதிகம் கிடைக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்லதுகள் நடக்கும். நட்பால் நன்மைகள் நடக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இருக்க இடத்துல பிரச்சனைகள் சின்ன சின்னதாக வரும். அதுவும் ஒன்று பெரிய அளவுக்கு பாதிக்காது. ஏன்னா ராசிநாதன் அவங்க வீட்டு வந்தனால நல்லவங்க உங்கள் கூட இருக்காங்க. அதன் மூலிமா நன்மை அதிகம் கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்தில். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கவலை நீங்கி சந்தோஷம் தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. இந்த வாரத்தில் எதிர்பாராத நல்ல காரியங்கள் நிறைய நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. குறிப்பாக சின்ன திரை பெரிய திரையில் இருக்கிறவங்க, அதில் பயணிக்கிறவங்க சுக்கிர பகவானோட இடமாற்றத்துக்கு சந்தோஷமாகும். இந்த சுக்கிரனோட இடமாற்றமும் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். கவனிச்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் தன்னோட 3ஆம் படியை சுக்கிரனை பார்க்குறாரு. இந்த சுக்கிரனும் சனியும் பார்க்குறாங்க. அதாவது சனி பகவான் சுக்கிரனை பார்க்குறாரு. சுக்கிரன் சனி பகவானை பார்க்கல. சனி பகவான் மட்டுமே சுக்கிரனை பார்க்குறாரு. அதனால் இந்த சின்னத்திரை வெள்ளித்திரையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இல்லைன்னா அவமானங்களை சந்திக்கணும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டீங்களா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. குறிப்பாக சின்னத்திரை வெள்ளித்திரையில் இருக்கிறவங்க மகாலட்சுமி வழிபாடு கட்டாயம் பயன்படுத்தி பரிகாரம் நிவர்த்தி பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் இவ்வளோ காலம் சேர்த்த புகழுக்கு பங்கம் வந்துடும். பார்த்து நடந்துக்கோங்க. சனி பகவான் 3ஆம் பாரியாக சுக்கிரனை பார்க்குறாரு. சுக்கிரன் தன்னோட சொந்த வீட்டில் இருக்கிறாரு. அப்போ தான் அந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு. பார்த்துக்கோங்க. கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வந்ததுனால திடீர் திருமண யோகம் இருக்கும். தடை நிவர்த்தி ஆகிறதுக்கான வழி கிடைக்கும். அதன் மூலிமா நல்லதுகள் நடக்கும். பயன்படுத்திக்கோங்க. சுக்கிர பகவானோட இடப்பெயர்ச்சியும் நடக்குது. காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் வரனால உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறேன். நம்மளோட ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் இப்போது அன்னதான மண்டபத்துக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது. பாருங்கள், இது வந்து ரொம்ப விசேஷம். நம்ம ஒருத்தருக்கு தானம் பண்ணாவே ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானம் பண்ணுறதுக்கான ஒரு மண்டபமும் ஒரு சமையல் கூடமும் கட்டிகிட்டு இருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த இடத்துக்கு ஒரு மெம்பர்ஷிப் இணைக்கிறோம். அன்னதான மண்டபம் ஏடிஎம் ஃபேமிலின்னு ஒரு ஃபேமிலி இணைக்க போகிறோம். அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறோம்னா திருமண தடை நிவர்த்திக்கான பரிகார பூஜைகள் நாங்கள் பண்ணித்தரோம். ஆவணி மாதம் அதில் நீங்கள் கலந்துக்கணும்னா இப்போ வர 5ஆம் தேதிக்கு முன் நீங்கள் பணம் கட்டி ஆகணும். எவ்வளோ பணங்கிறது கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த பணம் கட்டி எங்கள் ஃபேமிலியில் இணைச்சிக்கோங்க. அப்படி ஃபேமிலியில் இணைகிறவங்களுக்கு மகாலட்சுமியோட எந்திரமும் தாயத்தும் கிடைக்கும். இது திருமண தடையை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தாயத்து. 100% உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இதில் இணைஞ்சி ஆவணி மாதத்துலேருந்து அடுத்த 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு 100% திருமணம் நடந்துடும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்களா? ஓகேங்களா?
இதை யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ உங்கள் நண்பர்களுக்கு இதை நீங்கள் எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? அந்த தகவலை சொல்லிவிடுங்க. அவங்க சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பாருங்கள், மகாலட்சுமியோட எந்திரமும் மகாலட்சுமியும் உங்கள் வீட்டுக்கு வராங்க. தாயத்தும் உங்களுக்கு திருமணம் தடை நிவர்த்தி பண்ணக்கூடிய தாயத்தும் வீட்டுக்கு வருகிறது. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய நன்மை அப்படின்ட்டு. மிக பிரம்மாண்டமாக பண்ணுறோம். இதுக்கு 108 பேர் மட்டும்தான் இந்த விழாவில் கலந்துக்க முடியும். வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. இந்த விழாவில் வந்து பார்த்திங்களா நம்ம மகாலட்சுமியோட பூஜையும் பண்ண போகிறோம். மகாலட்சுமிக்கு திருக்கல்யாணமும் சேர்ந்து பண்ண போகிறோம். ஒரு திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிறீங்க, உங்கள் திருமண தடையை நிவர்த்தி பண்ணிக்கிறீங்க. இவ்வளோ விஷயங்கள் இதில் நடக்குது. மறக்காமல் கலந்துக்கோங்க. இந்த வாய்ப்பை நழுவு விட்டுறாதீங்க. ஓகேவா? மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரம் நிறைய நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பிக்க போகுது. மனசுக்கு இருந்த குழப்பங்களையும் தெளிவு பெறக்கூடிய வாரமாக இருக்க போகுது. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் சந்தோஷங்கள் இருக்கும். அம்மாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அக்கம் பக்கத்தாரிடம் சின்ன சின்ன வாக்குவாதம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஹெல்த்தை பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. பேச்சை குறைச்சிக்கோங்க. சந்தோஷ செய்தி நிறையா வரப்போகுது. எல்லாரையும் தக்க வச்சுக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு நல்லது அதிகம் நடக்கும். புதிய விஷயம் நோக்கி சிந்திப்பீங்க. உங்களுக்கு ப்ரமோஷன் ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வருமான உயர்வு நிச்சயம் உண்டு. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் துர்காஷ்டமி அன்னைக்கு கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. மன நிம்மதிகள் கொடுக்கும். பிரதி வெள்ளிக்கிழமையான நம்மளோட ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 108 வலம்புரி சங்க அபிஷேகங்கள் நடக்குங்க. மறக்காமல் அனைவரும் வந்து கலந்துக்கோங்க. சங்க அபிஷேகம் பார்க்கறது நல்லது, கலந்துக்கிறது நல்லது. சங்கு தீர்த்தம் சாப்பிட்டா சாப நிவர்த்தி ஆகுங்கிறது முன்னோர்களோட வாக்கு. புரிஞ்சவங்க மகாலட்சுமி நோக்கி வாங்க. ஏன்னா மகாலட்சுமி நோக்கி நீங்கள் ஓரடி எடுத்து வச்சா மகாலட்சுமி உங்களை நோக்கி ஈரடி எடுத்து வைக்கும். தடைகள் நிறையா வரும். அதை மீறி நீங்கள் கோவிலுக்கு வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களோட வாழ்க்கையில் நல்லது நடக்கிறத உணர்வீங்க. தடையை ஜெயிக்கணுமா தான் மகாலட்சுமி தரிசனம் பண்ணுங்கள். மிகுந்த அறிவாற்றலுடைய மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சூரியன் குரு இருப்பார், 2ஆம் இடத்துல புதன் இருப்பார், 3ஆம் இடத்துல செவ்வாய் கேதுவும், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவானும், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவானும், 12ஆம் இடத்துல சுக்கர பகவானும் வர்றார். சுக்கிரன் எப்போவுமே 12ஆம் இடத்துக்கு வந்துட்டால் ரொம்ப கவனமாக இருந்தாகணும். ஹெல்த் விஷயத்தில் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல் நட்பால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பண செலவுகள் வரும். அது சுப செலவாக மாறும். கவலைப்பட தேவையில்லை. 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறனால மாமன் உறவுக்குள்ள பிரச்சனைகள் பகைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பார்த்து நடந்துக்கோங்க. 3ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுக்குனால சகோதர சகோதரிக்குள்ள பகை விரோதம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்து நடந்துக்கோங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துக்கிட்டிங்களா ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. சுறுசுறுப்பாக இருக்கும் இந்த வாரம். நினைச்ச காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். நல்லவங்களோட நட்பு உருவாகும். புதிய விஷயங்கள் நோக்கி எண்ணங்கள் வரும். புதிதான நட்புகள் உருவாகும். அதன் மூலிமா நன்மை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் மாறப்போகுது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான தடைகள் நிவர்த்தியாகி நல்லதுகள் நடக்கும். 10ஆம் இடத்துல சனி பகவானுக்காரனால உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, உங்கள்கிட்ட வேலைக்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேளை உணவாவது வாங்கி கொடுங்க. வாரத்தில் ஒரு நாளாவது. இந்த பழக்கத்தை கற்றுக்கிட்டிங்களா தடை நிவர்த்தி ஆகிடும். பிரச்சனைகள் குறைஞ்சி நல்லது நடக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் மத்தியான உணவு நீங்கள் கொடுக்குறதா இருக்கணும். ஓகேவா? டீ காஃபி ஸ்நாக்ஸ் கொடுக்குறதில்ல, மத்தியான உணவு நீங்கள் வாங்கி கொடுக்குறதா இருக்கணும். அப்படி ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க. இறைய அருளால் தடைகள் நிவர்த்தியாகி சந்தோஷம் வரதை பார்த்துக்கோங்க. பிஸ்னஸான ட்ரிக்கு இது தான். தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. 10ல் சனி பகவான் தான் தானம் பண்ணணும். அப்போ தான் நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல மற்றவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்யுங்க. அதன் மூலிமா நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்கும். பிரச்சனைகள் குறைஞ்சி சந்தோஷங்கள் பிறக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் வாகனத்தால் ஒரு சில பிரச்சனைகள் வரத்துக்கு தயாராகுது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. புதிய வாகனம் வாங்கலாம். இருக்கிற வாகனத்தை சரி பண்ணுறதோட அதை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்குறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சுக்கோங்க. சின்ன கடன் வாங்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பெரிய கடனாக வாங்கிடாதீங்க. வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனத்தை நோக்கி பயணம் செய்யுங்க. ஏன்னா உங்களோட எண்ணங்கள் அதை நோக்கி தான் இருக்குது. ஃபேமிலிக்காக நீங்கள் அதே சரி பண்ணியிருக்கீங்க, அது வேணாம். புதிய வாகனத்தை நோக்கி பயணம் செய்யுங்க. நல்லது நடக்கும். கலைத்துறையை சேர்ந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் வாய்ப்புகள் சின்ன சின்ன தடை கொடுத்தாலும் உங்களோட கடின முயற்சிக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக சின்ன திரை பெரிய திரையில் இருக்கிறவங்க, அதில் பயணிக்கிறவங்க சுக்கிர பகவானோட இடமாற்றத்துக்கு சந்தோஷமாகும். இந்த சுக்கிரனோட இடமாற்றமும் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். கவனிச்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் தன்னோட 3ஆம் பார்வையை சுக்கிரனை பார்க்குறாரு. இந்த சுக்கிரனும் சனியும் பார்க்குறாங்க. அதாவது சனி பகவான் சுக்கிரனை பார்க்குறாரு. சுக்கிரன் சனி பகவான் பார்க்கல. சனி பகவான் மட்டுமே சுக்கிரனை பார்க்குறாரு. அதனால் இந்த சின்னத்திரை வெள்ளித்திரையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இல்லைன்னா அவமானங்களை சந்திக்கணும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டீங்களா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. குறிப்பாக சின்னத்திரை வெள்ளித்திரையில் இருக்கிறவங்க மகாலட்சுமி வழிபாடு கட்டாயம் பயன்படுத்தி பரிகாரம் நிவர்த்தி பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் இவ்வளோ காலம் சேர்த்த புகழுக்கு பங்கம் வந்துடும். பார்த்து நடந்துக்கோங்க. சனி பகவான்
மூன்றாம் பார்வையாக சுக்கிரனை பார்க்குறாரு. சுக்கிரன் தன்னோட சொந்த வீட்டில் இருக்கிறாரு. அப்போ தான் அந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு, பார்த்துக்கோங்க. குறிப்பாக சின்ன திரை பெரிய திரையில் இருக்கிறவங்க, அதில் பயணிக்கிறவங்க சுக்கிர பகவானோட இடமாற்றத்துக்கு சந்தோஷமாகும். இந்த சுக்கிரனோட இடமாற்றமும் பிரச்சனைக்குரியதாக இருக்கும், கவனிச்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் தன்னோட மூன்றாம் பார்வையாக சுக்கிரனை பார்க்குறாரு. இந்த சுக்கிரனும் சனியும் பார்க்குறாங்க. அதாவது சனி பகவான் சுக்கிரனை பார்க்குறாரு, சுக்கிரன் சனி பகவான் பார்க்கல. சனி பகவான் மட்டுமே சுக்கிரனை பார்க்குறாரு. அதனால் இந்த சின்னத்திரை வெள்ளித்திரையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இல்லைன்னா அவமானங்களை சந்திக்கணும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டீங்களா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. குறிப்பாக சின்னத்திரை வெள்ளித்திரையில் இருக்கிறவங்க மகாலட்சுமி வழிபாடு கட்டாயம் பயன்படுத்தி பரிகாரம் நிவர்த்தி பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் இவ்வளோ காலம் சேர்த்த புகழுக்கு பங்கம் வந்துடும், பார்த்து நடந்துக்கோங்க. சனி பகவான் மூன்றாம் பார்வையாக சுக்கிரனை பார்க்குறாரு. சுக்கிரன் தன்னோட சொந்த வீட்டில் இருக்கிறாரு. அப்போ தான் அந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு, பார்த்துக்கோங்க. கன்னிப்பெண்கள் கன்னி பசங்களுக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் திடீர் திருமண யோகம், காதல் வெற்றி அடையும். திருமண தடை என்னங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. அதே மீறி பிரச்சனை இருக்குன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கட்டாயம் உங்களுக்கு தகவல் தரேன். சுக்கிர பகவானோட இடப்பெயர்ச்சியும் நடக்குது. காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் வரனால உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறேன். நம்மளோட ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் இப்போது அன்னதான மண்டபத்துக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது, பாருங்கள். இது வந்து ரொம்ப விசேஷம். நம்ம ஒருத்தருக்கு தானம் பண்ணாவே ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானம் பண்ணுறதுக்கான ஒரு மண்டபமும் ஒரு சமையல் கூடமும் கட்டிகிட்டு இருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த இடத்துக்கு ஒரு மெம்பர்ஷிப் இணைக்கிறோம். அன்னதான மண்டபம் ஏடிஎம் ஃபேமிலின்னு ஒரு ஃபேமிலி இணைக்க போகிறோம். அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறோம்னா, திருமண தடை நிவர்த்திக்கான பரிகார பூஜைகள் நாங்கள் பண்ணித்தரோம் ஆவணி மாதம். அதில் நீங்கள் கலந்துக்கணும்னா இப்போ வர 5ஆம் தேதிக்கு முன் நீங்கள் பணம் கட்டி ஆகணும். எவ்வளோ பணங்கிறது கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த பணம் கட்டி எங்கள் ஃபேமிலியில் இணைச்சிக்கோங்க. அப்படி ஃபேமிலியில் இணைகிறவங்களுக்கு மகாலட்சுமியோட எந்திரமும் தாயத்தும் கிடைக்கும். இது திருமண தடையை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தாயத்து. 100% உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இதில் இணைஞ்சி ஆவணி மாதத்துலேருந்து அடுத்த 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு 100% திருமணம் நடந்துடும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்களா? ஓகேங்களா? இதை யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ உங்கள் நண்பர்களுக்கு இதை நீங்கள் எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? அந்த தகவலை சொல்லிவிடுங்க. அவங்க சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பாருங்கள், மகாலட்சுமியோட எந்திரமும் மகாலட்சுமியும் உங்கள் வீட்டுக்கு வராங்க. தாயத்தும் உங்களுக்கு திருமணம் தடை நிவர்த்தி பண்ணக்கூடிய தாயத்தும் வீட்டுக்கு வருகிறது. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய நன்மை அப்படின்ட்டு. மிக பிரம்மாண்டமாக பண்ணுறோம். இதுக்கு 108 பேர் மட்டும்தான் இந்த விழாவில் கலந்துக்க முடியும். வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. இந்த விழாவில் வந்து பார்த்திங்களா, நம்ம மகாலட்சுமியோட பூஜையும் பண்ண போகிறோம். மகாலட்சுமிக்கு திருக்கல்யாணமும் சேர்ந்து பண்ண போகிறோம். ஒரு திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிறீங்க, உங்கள் திருமண தடையை நிவர்த்தி பண்ணிக்கிறீங்க. இவ்வளோ விஷயங்கள் இதில் நடக்குது. மறக்காமல் கலந்துக்கோங்க. இந்த வாய்ப்பை நழுவு விட்டுறாதீங்க. ஓகேவா? மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் நட்பால் ஒரு சில பிரச்சனை வந்தாலும் சமாளித்து வெற்றி காணுங்க. நட்பு விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. புதிய நண்பர்களால் நல்லதுகள் நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் உங்களோட இளைய சகோதரன் சகோதரியால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், கவனத்தோடு இல்லைங்க. ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது பார்த்து போங்க. ஸ்பீடு அதிகம் எடுக்க வேண்டாம், ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம் நல்லது. கணவர் இடத்துல அன்பு அதிகரிக்கும். குடும்பத்தாரு கூட மனவிட்டு பேசுங்க, நல்லது நடக்கும். அப்பாவோட சப்போர்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் கிடைக்கும். அம்மாவோட சப்போர்ட்டில் ஒரு தடை வருது, பார்த்து நடந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்லதுகள் நிறைய நடக்குது. கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நீங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நன்மையில் போய் முடியும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சஷ்டி விரதத்தோட ஸ்கந்த பஞ்சமி அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. இந்த ஸ்கந்த பஞ்சமி ரொம்ப முக்கியம். இது என்றைக்கு வருதுங்கிறது வீடியோட ஆரம்பத்தில் போய் பாருங்கள், கட்டாயம் தெரிஞ்சிடும். இல்லையா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்கந்த பஞ்சமி என்றைக்கு வருது அப்படிங்கிறது. நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் கரெக்டாக வீடியோ பார்த்துட்டுருக்கிறீங்கன்ட்டு. பிரதி வெள்ளிக்கிழமையான நம்மளோட ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 108 வலம்புரி சங்க அபிஷேகங்கள் நடக்குங்க. மறக்காமல் அனைவரும் வந்து கலந்துக்கோங்க. சங்க அபிஷேகம் பார்க்குறது நல்லது, கலந்துக்கிறது நல்லது. சங்க தீர்த்தம் சாப்பிட்டா சாப நிவர்த்தி ஆகுங்கிறது முன்னோர்களோட வாக்கு. புரிஞ்சவங்க மகாலட்சுமி நோக்கி வாங்க. ஏன்னா மகாலட்சுமி நோக்கி நீங்கள் ஓரடி எடுத்து வச்சா மகாலட்சுமி உங்களை நோக்கி 7 அடி எடுத்து வைக்கும். தடைகள் நிறையா வரும், அதை மீறி நீங்கள் கோவிலுக்கு வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களோட வாழ்க்கையில் நல்லது நடக்கிறத உணர்வீங்க. தடையை ஜெயிக்கணுமா தான் மகாலட்சுமி தரிசனம் பண்ணுங்கள். கடமை கரெக்டாக செய்யும் கடகராசி நேயர்களே, இந்த வாரத்தோட உண்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியில் புதன், 2ஆம் இடத்துல செவ்வாய்க்கு ஏதோ, 8ஆம் இடத்துல ராகு பகவான், 9ல் சனி பகவான், 11ல் சுக்கிர பகவான், 12ஆம் இடத்துல சூரியன் குரு இருப்பாங்க. போன வாரமே சொல்லியிருக்கேன், கவர்மெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வீண் வழக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, பஞ்சாயத்து வரதுக்கான வாய்ப்பு. ஏன்னா குருவும் மறைகிறாரு, சூரியனும் மறைகிறாரு. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அவசரப்பட்டீங்களா உங்களுக்கு தான் அவமானம் வந்து சேரும், பார்த்து நடந்துக்கோங்க. எப்போவுமே சூரிய பகவான் மட்டும் மறைகிறார் அப்படின்னா பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஆனி மாதம் வந்துட்டாவே சிக்கல்கள் ஆரம்பிக்க போகுது.
அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா, லாபஸ்தானத்துக்கு சுக்கிரன் வராரு, ஓகேங்களா. சுகாதிபதி 11ஆம் இடத்துக்கு வருது, நன்மை நடக்கும். அதுலேயும் ஒரு சிக்கல் வச்சு தான் அந்த சந்தோஷத்தை கொடுக்குறாரு. அந்த சிக்கல் வராமல் நன்மை நடந்துச்சுன்னா நல்லதுன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. இல்லைனா ஏதாவது ஒரு அவமானங்கள் கஷ்டங்கள் வரத்துக்கு தயாராகுதுங்கிறத ஒரு எச்சரிக்கை பண்ணுறேன், பயப்படுத்தலை, ஒரு எச்சரிக்கை. தவறான விஷயம் உங்கள் உள்மன சொல்லும் போது கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இதில் போய் சிக்கல் ஆகிடுவேன் அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கு 12ல் சூரியன் வந்துட்டார், ஏதாவது ஒரு வழக்கு உங்கள் மேலே போட்டு விட்ருவார், அவமானத்தை கொண்டாந்து விட்டு பஞ்சாயத்தில் கொண்டாந்து நிறுத்தி விடுவார், கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரிலாம். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா அந்த மாதிரி விஷயத்தை தள்ளி போட்டுருங்க. இப்போ பண்ணிங்களா பிரச்சனை பெருசாடும் பார்த்துக்கோங்க. வாக்குஸ்தானத்தில் செவ்வாயும் கேது இருக்கார், கோபம் ஜாஸ்தி வரும், பிடிவாதம் அதிகம் இருக்கும். அதெல்லாம் வேண்டவே வேண்டாம், விட்டு கொடுங்க, நல்லது. சொந்தமாக தொழில் செய்யும் கடகராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்குரிய 10 குடைவன் கேது கூட இருக்கிறதுனால விநாயகரையும் முருகனும் ஒரு சேரக்கிற கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்கள், நன்மைகள் நிறையா நடக்கும். நீங்கள் எந்த சிவாலயத்துக்கு போனாலும் அம்மையப்பரோட இவங்க 2 பேர் இருப்பாங்க. அதனால் சிவன் கோயிலுக்கு போயிடுங்க அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறேன். அதில் குறிப்பாக விநாயகரையும் முருகனும் அப்படி நின்னால், நேரில் நின்னால் 2 பேர்த்தையும் பார்க்குற மாதிரி ஒரு சில கோயில்கள் இருக்குது, அந்த மாதிரி அமைப்போடு கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல நின்று அவங்க 2 பேர்த்தையும் தரிசனம் பண்ணுங்கள். அதில் ஒரு சூட்சமும் இருக்குங்க, நீங்கள் அப்படி தரிசனம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ நல்லது நடக்குங்கிறத நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. இதில் இன்னொரு சூட்சமும் கூட நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கோயிலுக்கு போகிறீங்க, விநாயகர் அங்கே தான் இருக்கார், முருகன் அங்கே இல்லை அப்படின்ட்டா என்ன பண்ணால் உங்கள் மொபைலில் அந்த ஃபோட்டோ வச்சுக்கோங்க, வச்சுட்டு விநாயகர் முருகன் ஒரு சேர் அப்படியே கிட்ட வச்சு பார்த்துக்கோங்க. இல்லைனா ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு போய் அவற்றை வச்சு பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க வீட்டுக்கு, ஓகேவா. இன்னும் ஈஸியாக, சரியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும், தடைகள் நிவர்த்தியாகி சந்தோஷம் பிறக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கோபத்தை குறைங்க, அன்பாக பேசுங்க, நல்லது நடக்கும். கோபம் மட்டும் வேண்டாங்கிறது என்னோட கருத்து. உங்களுக்கும் அது புரிய நான் நம்புகிறேன். புரியுதா? உங்களுக்கு என்ன புரியாத கோபம் வந்துட்டு இருக்குதுன்னு பார்த்து நடந்துக்கோங்க, நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் மனக்குழப்பங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அது தெளிவுக்கு விநாயகர் கோயிலுக்கு போய் தேங்காய் விளக்கு ஏற்றிக்கோங்க, நல்லதுகள் நடக்கும். இந்த வாரம் புதிய முயற்சி எடுக்கும்போது ஆலோசனை கேட்டு பண்ணுங்கள். ஏன்னா குரு 12 இருக்கிறனால ஆலோசனை இல்லாமல் பண்ணிலாம் அந்த விஷயம் பாழாயிடும். நீங்கள் நினைக்கிறது தவறாக இருக்கிறது உங்களுக்கே அது தெரியாது, நீங்கள் நினைக்கிறது சரிங்கிறது தான் கொண்டு போய் கிரகம் விடும். ஏன்னா கிரகம் உங்களை மாட்ட விடணும்னு இருக்குது, உங்களோட வழக்கில் பஞ்சாயத்தில் கொண்டு போய் சிக்க வைக்கணும்னு பார்க்குது. அப்படிலாம் இல்லாமல் இருக்கணும்னா ஆலோசனையோடு பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும், இல்லைனா அவமானமே மிஞ்சும், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வருது, சரியாக பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக சின்ன திரை பெரிய திரையில் இருக்கிறவங்க, அதில் பயணிக்கிறவங்க, சுக்கிர பகவானோட இடமாற்றத்துக்கு சந்தோஷமாகும். இந்த சுக்கிரனோட இடமாற்றமும் பிரச்சனைக்குரியதாக இருக்கும், கவனிச்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் தன்னோட 3ஆம் பார்வையை சுக்கிரனை பார்க்குறாரு. இந்த சுக்கிரனும் சனியும் பார்க்குறாங்க, அதாவது சனி பகவான் சுக்கிரனை பார்க்குறாரு, சுக்கிரன் சனி பகவான் பார்க்கல, சனி பகவான் மட்டுமே சுக்கிரனை பார்க்குறாரு. அதனால் இந்த சின்னத்திரை வெள்ளித்திரையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இல்லைன்னா அவமானங்களை சந்திக்கணும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டீங்களா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. குறிப்பாக சின்னத்திரை வெள்ளித்திரையில் இருக்கிறவங்க மகாலட்சுமி வழிபாடு கட்டாயம் பயன்படுத்தி பரிகாரம் நிவர்த்தி பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் இவ்வளோ காலம் சேர்த்த புகழுக்கு பங்கம் வந்துடும், பார்த்து நடந்துக்கோங்க. சனி பகவான் 3ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்குறாரு, சுக்கிரன் தன்னோட சொந்த வீட்டில் இருக்கிறாரு, அப்போ தான் அந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு, பார்த்துக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திருமண சம்மந்தமான விஷயங்களில் நல்ல தகவல் வரும், எதிர்பார்த்து காத்துருங்க. சுக்கிர பகவானோட இடப்பெயர்ச்சியும் நடக்குது. காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் வரனால உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறேன். நம்மளோட ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் இப்போது அன்னதான மண்டபத்துக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது, பாருங்கள். இது ரொம்ப விசேஷம். நம்ம ஒருத்தருக்கு தானம் பண்ணாவே ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானம் பண்ணுறதுக்கான ஒரு மண்டபமும் ஒரு சமையல் கூடமும் கட்டிகிட்டு இருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த இடத்துக்கு ஒரு மெம்பர்ஷிப் இணைக்கிறோம், அன்னதான மண்டபம் ஏடிஎம் ஃபேமிலின்னு ஒரு ஃபேமிலி இணைக்க போகிறோம். அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறோம்னா, திருமண தடை நிவர்த்திக்கான பரிகார பூஜைகள் நாங்கள் பண்ணித்தரோம் ஆவணி மாதம். அதில் நீங்கள் கலந்துக்கணும்னா இப்போ வர 5ஆம் தேதிக்கு முன் நீங்கள் பணம் கட்டி ஆகணும். எவ்வளோ பணங்கிறது கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த பணம் கட்டி எங்கள் ஃபேமிலியில் இணைச்சிக்கோங்க. அப்படி ஃபேமிலியில் இணைகிறவங்களுக்கு மகாலட்சுமியோட எந்திரமும் தாயத்தும் கிடைக்கும். இது திருமண தடையை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தாயத்து, 100% உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இதில் இணைஞ்சி ஆவணி மாதத்துலேருந்து அடுத்த 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு 100% திருமணம் நடந்துடும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்களா? ஓகேங்களா? இதை யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ உங்கள் நண்பர்களுக்கு இதை நீங்கள் எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணி விட்ருங்க, ஓகேவா? அந்த தகவலை சொல்லிவிடுங்க, அவங்க சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பாருங்கள், மகாலட்சுமியோட எந்திரமும் மகாலட்சுமியும் உங்கள் வீட்டுக்கு வராங்க, தாயத்தும் உங்களுக்கு திருமணம் தடை நிவர்த்தி பண்ணக்கூடிய தாயத்தும் வீட்டுக்கு வருகிறது. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய நன்மை அப்படின்ட்டு. மிக பிரம்மாண்டமாக பண்ணுறோம். இதுக்கு 108 பேர் மட்டும்தான் இந்த விழாவில் கலந்துக்க முடியும். வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க.
இந்த விழாவில் வந்து பார்த்திங்களா நம்ம மகாலட்சுமியோட பூஜையும் பண்ண போகிறோம், மகாலட்சுமிக்கு திருக்கல்யாணமும் சேர்ந்து பண்ண போகிறோம். ஒரு திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிறீங்க, உங்கள் திருமண தடையை நிவர்த்தி பண்ணிக்கிறீங்க, இவ்வளோ விஷயங்கள் இதில் நடக்குது. மறக்காமல் கலந்துக்கோங்க, இந்த வாய்ப்பை நழுவு விட்டுறாதீங்க. ஓகேவா? மாணவ மாணவருக்கு படிப்பில் அதிக ஆர்வம் இருக்கும், தடைகள் நிவர்த்தியாகும், மன சந்தோஷம் அதிகம் கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்தில். இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் கணவருக்குள்ளே சண்டை சச்சரவு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கோபத்தை குறைச்சி நிதானமாக இல்லைங்க நல்லது. காரம் அதிகம் போடாதீங்க, உணவுகளை கவனமாக சமைங்க, குழந்தைங்கிட்ட அன்பு காட்டுங்க, குழந்தைங்க மேலே வெறுப்பு வைக்காதீங்க. 12 குருக்குனால குழந்தைங்க பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தப்பாக தெரியும். இந்த கடகராசிக்காரங்க கொஞ்ச நாளைக்கு குழந்தைங்க விஷயத்தில் பெரிய தலையிடல் பண்ணாமல் உங்கள் குடும்பத்தில் மற்றவங்களுக்கு தலையிட பண்ணாமல் உங்கள் பார்வையில் குழந்தைங்க மேலே தப்பு வர மாதிரி தான் தோணும். தயவு செஞ்சு குழந்தைங்களை அடிக்காதீங்க, திட்டாதீங்க, கோபம் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. உடனே நீங்கள் கமாண்ட் போடுங்க, அவங்க கோபம் வர அளவுக்கு நடந்துக்குவாங்க. மன்னிக்க கற்றுக்கோங்க, நம்ம குழந்தை தானே, கற்றுக் கொடுங்க, கற்றுக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் பொறுமையை காத்திங்களா நல்லது நடக்கும். இல்லைன்னா குழந்தைங்களை வச்சு உங்களுக்கு ஒரு சந்தோஷ கெடுதல் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அதனால் குழந்தைங்களை அன்பாக பார்த்துக்கோங்க, வேறெல்லாம் எதுவும் வேணாம். அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள் செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு நிதானமாக பதில் சொல்லுங்கள், அவங்க மேலே கவனம் செலுத்துங்க. ஓகேவா? டைரெக்டாக குழந்தைகிட்ட நீங்கள் பேசினா சண்டையாகும், மற்றவங்கள வச்சு பேச வைங்க, சண்டை குறையும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு உங்கள் பாஸுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரப்போகுது, கவனமாக இருந்துக்கோங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டீங்களா இருக்கிற வேலையை தொலைச்சிடுவீங்க, கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் துர்கா அஷ்டமி அன்னைக்கு துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள், தடைகள் நிவர்த்தியாகி சந்தோஷம் கிடைக்கும். பிரதி வெள்ளிக்கிழமையான நம்மளோட ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 108 வலம்புரி சங்க அபிஷேகங்கள் நடக்குங்க. மறக்காமல் அனைவரும் வந்து கலந்துக்கோங்க. சங்க அபிஷேகம் பார்க்கறது நல்லது, கலந்துக்கிறது நல்லது. சங்கு தீர்த்தம் சாப்பிட்டா சாப நிவர்த்தி ஆகுங்கிறது முன்னோர்களோட வாக்கு. புரிஞ்சவங்க மகாலட்சுமி நோக்கி வாங்க. ஏன்னா மகாலட்சுமி நோக்கி நீங்கள் ஓரடி எடுத்து வச்சா மகாலட்சுமி உங்களை நோக்கி 7 அடி எடுத்து வைக்கும். தடைகள் நிறையா வரும், அதை மீறி நீங்கள் கோவிலுக்கு வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களோட வாழ்க்கையில் நல்லது நடக்கிறத உணர்வீங்க. தடையை ஜெயிக்கணுமா தான் மகாலட்சுமி தரிசனம் பண்ணுங்கள். சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். செவ்வாய்க்கு எது உங்கள் ராசியில் இருப்பார். ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரனும், 11ஆம் இடத்துல சூரியனும் குருவும், 12ல் புதன் இருப்பாங்க. சந்திர பகவான் உங்கள் ராசியிலேருந்து இந்த வாரம் பயணத்தை ஆரம்பிக்கிறார். நன்மையில் அதிகம் கிடைக்கும். செவ்வாய்க்கு அது உங்கள் ராசியில் இருக்கிறதுனால குழப்பங்கள் அதிகம் இருக்கும். ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. கோபத்தை குறைச்சிங்களா நல்லதுகள் நடக்கும். உங்கள் ராசிக்கு 8ல் சனி பகவானை கருத மறந்துடாதீங்க. சனிக்கிழமை நல்லெண்ணெய் 3 சொட்டு வச்சுக்கோங்க. யாரெல்லாம் 3 சொட்டு வச்சுக்கலாம் உங்களை எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இவங்களாம் அத்தனை பேர் பார்த்துட்டு வைக்கிறாங்க அப்படின்ட்டு. அது ரொம்ப நல்லது, செஞ்சு பாருங்கள். ஒரு மன நிம்மதி, மன சந்தோஷம் கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு அலைச்சலும் வேலை பலவும் அதிகம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசைகள் நிறைவேறும், சந்தோஷங்கள் கொடுக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க 10ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் வந்திருக்காரு. தொழில் ரீதியான வளர்ச்சிகளும் வருமானத்தை ஏற்படுத்தி தரார், பயன்படுத்திக்கோங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற சூரியனும் குருவும் உங்களுக்கு ஒரு மேன்மையான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். பண கஷ்டத்தை நீங்கி வருமானத்தை அதிகரித்து தரார், பயன்படுத்திக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் உறவுகளால் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி அடைய வைக்கிறார், பார்த்து நடந்துக்கோங்க. உங்கள் கூட கேது இருக்கிறனால விநாயகர் வழிபாடு பண்ணிட்டீங்களா நல்லது. உங்கள் ஊரில் உங்கள் நாட்டில் அருகாமையில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போய் தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள். தேங்காய் சாதத்தை தானம் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காமல் அதை செஞ்சிடுங்க. பல புண்ணியங்களும் பல அற்புதங்களும் நடக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு நட்பால் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. குறிப்பாக சின்ன திரை பெரிய திரையில் இருக்கிறவங்க, அதில் பயணிக்கிறவங்க சுக்கிர பகவானோட இடமாற்றத்துக்கு சந்தோஷமாகும். இந்த சுக்கிரனோட இடமாற்றமும் பிரச்சனைக்குரியதாக இருக்கும், கவனிச்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் தன்னோட 3ஆம் பார்வையை சுக்கிரனை பார்க்குறாரு. இந்த சுக்கிரனும் சனியும் பார்க்குறாங்க, அதாவது சனி பகவான் சுக்கிரனை பார்க்குறாரு, சுக்கிரன் சனி பகவானை பார்க்கல, சனி பகவான் மட்டுமே சுக்கிரனை பார்க்குறாரு. அதனால் இந்த சின்னத்திரை வெள்ளித்திரையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இல்லைன்னா அவமானங்களை சந்திக்கணும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டீங்களா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. குறிப்பாக சின்னத்திரை வெள்ளித்திரையில் இருக்கிறவங்க மகாலட்சுமி வழிபாடு கட்டாயம் பயன்படுத்தி பரிகாரம் நிவர்த்தி பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் இவ்வளோ காலம் சேர்த்த புகழுக்கு பங்கம் வந்துடும், பார்த்து நடந்துக்கோங்க. சனி பகவான் 3ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்குறாரு. சுக்கிரன் தன்னோட சொந்த வீட்டில் இருக்கிறாரு, அப்போ தான் அந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு, பார்த்துக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து வரன் அமையும், வாழ்த்துக்கள். தடைகள் நிவர்த்தி ஆகிறதுக்கான வழி பிறக்கும், அதை சரியாக பயன்படுத்தி திருமணத்தை சீக்கிரம் நடத்திக்கோங்க. சுக்கிர பகவானோட இடப்பெயர்ச்சியும் நடக்குது. காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் வரனால உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறேன். நம்மளோட ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் இப்போது அன்னதான மண்டபத்துக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது, பாருங்கள்.
இது வந்து ரொம்ப விசேஷம். நம்ம ஒருத்தருக்கு தானம் பண்ணாவே ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானம் பண்ணுறதுக்கான ஒரு மண்டபமும் ஒரு சமையல் கூடமும் கட்டிகிட்டு இருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த இடத்துக்கு ஒரு மெம்பர்ஷிப் இணைக்கிறோம். அன்னதான மண்டபம் ஏடிஎம் ஃபேமிலின்னு ஒரு ஃபேமிலி இணைக்க போகிறோம். அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறோம்னா, திருமண தடை நிவர்த்திக்கான பரிகார பூஜைகள் நாங்கள் பண்ணித்தரோம் ஆவணி மாதம். அதில் நீங்கள் கலந்துக்கணும்னா இப்போ வர 5ஆம் தேதிக்கு முன் நீங்கள் பணம் கட்டி ஆகணும். எவ்வளோ பணங்கிறது கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த பணம் கட்டி எங்கள் ஃபேமிலியில் இணைச்சிக்கோங்க. அப்படி ஃபேமிலியில் இணைகிறவங்களுக்கு மகாலட்சுமியோட எந்திரமும் தாயத்தும் கிடைக்கும். இது திருமண தடையை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தாயத்து. 100% உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இதில் இணைஞ்சி ஆவணி மாதத்துலேருந்து அடுத்த 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு 100% திருமணம் நடந்துடும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்களா? ஓகேங்களா? இதை யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ உங்கள் நண்பர்களுக்கு இதை நீங்கள் எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? அந்த தகவலை சொல்லிவிடுங்க. அவங்க சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பாருங்கள், மகாலட்சுமியோட எந்திரமும் மகாலட்சுமியும் உங்கள் வீட்டுக்கு வராங்க. தாயத்தும் உங்களுக்கு திருமணம் தடை நிவர்த்தி பண்ணக்கூடிய தாயத்தும் வீட்டுக்கு வருகிறது. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய நன்மை அப்படின்ட்டு. மிக பிரம்மாண்டமாக பண்ணுறோம். இதுக்கு 108 பேர் மட்டும்தான் இந்த விழாவில் கலந்துக்க முடியும். வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. இந்த விழாவில் வந்து பார்த்திங்களா, நம்ம மகாலட்சுமியோட பூஜையும் பண்ண போகிறோம். மகாலட்சுமிக்கு திருக்கல்யாணமும் சேர்ந்து பண்ண போகிறோம். ஒரு திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிறீங்க, உங்கள் திருமண தடையை நிவர்த்தி பண்ணிக்கிறீங்க. இவ்வளோ விஷயங்கள் இதில் நடக்குது. மறக்காமல் கலந்துக்கோங்க. இந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. ஓகேவா? மாணவிகளுக்கு படிப்பில் நிறையா மாற்றங்கள் நடக்கும். புதிய விஷயங்களை நோக்கி பயணம் இருக்கும். அதை நோக்கி பயணம் சிறப்பாக இருக்கும். சின்ன சின்ன குழப்பங்கள் தயக்கிறதுனாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் அமைதி கிடைக்கும். அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. வண்டி வாகனத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், பார்த்து நடந்துக்கோங்க. அஷ்டம சனியால் தவறு செய்யாத குற்றவாளி தப்பே பண்ணாலும் உங்கள் மேலே வீண் பழி வரும், பார்த்துக்கோங்க. உங்களோட இளைய சகோதரர்களுக்குள்ளே வாக்குவாதம் வரும், விட்டு கொடுத்து போங்க. வேலைக்கு செல்லும் சகோதரர்களுக்கு கோபத்தை குறைச்சி நிதானம் பண்ணிங்கன்னா இருக்கிற வேலைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லைனா வேலை பொழுது ஜாஸ்தியாக இருக்கும், அலைச்சல் அதிகம் இருக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சஷ்டி விரதம் கடைபிடிங்க. மாற்றங்கள் நிறையா நடக்கும். பிரதி வெள்ளிக்கிழமையான நம்மளோட ஸ்ரீ ஸ்ரீ அஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 108 வலம்புரி சங்க அபிஷேகங்கள் நடக்குங்க. மறக்காமல் அனைவரும் வந்து கலந்துக்கோங்க. சங்க அபிஷேகம் பார்க்கறது நல்லது, கலந்துக்கிறது நல்லது. சங்க தீர்த்தம் சாப்பிட்டா சாப நிவர்த்தி ஆகுங்கிறது முன்னோர்களோட வாக்கு. புரிஞ்சவங்க மகாலட்சுமி நோக்கி வாங்க. ஏன்னா மகாலட்சுமி நோக்கி நீங்கள் ஓரடி எடுத்து வச்சா மகாலட்சுமி உங்களை நோக்கி 7 அடி எடுத்து வைக்கும். தடைகள் நிறையா வரும், அதை மீறி நீங்கள் கோவிலுக்கு வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களோட வாழ்க்கையில் நல்லது நடக்கிறத உணர்வீங்க. தடையை ஜெயிக்கணுமா தான் மகாலட்சுமி தரிசனம் பண்ணுங்கள். கனிமான இனம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகுவும், 7ஆம் இடத்துல சனி பகவானும், 9ஆம் இடத்துல சுக்கிர பகவானும், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியனும் குருவும், 11ஆம் இடத்துல புதன், 12 செவ்வாய்க்கு எதிர்ப்பாங்க. கன்னிராசிக்காரங்க செவ்வாய் மறையிறது நல்லது. கூடவே கேதும் இருக்கிறது இன்னும் நல்லது. உங்களுக்கு இருக்கிற சிக்கல்களெல்லாம் நீங்கி நன்மையை தேடிக்கிட்டு இருக்கும். சுக்கிர பகவான் இவ்வளோ காலமாக 8லேருந்து 9ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. கௌரவமான நல்ல விஷயங்கள் நடக்கும், பயன்படுத்திக்கோங்க. நட்பால் நல்லதுகள் நடக்கும். இவ்வளோ காலம் நட்பு துரோகத்தை பார்த்துருப்பீங்க. இனிமேல் நட்போட நன்மையை அதிகம் பார்க்க போகிறீங்க, தயாராகிக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் குருவால் நன்மைகள் அதிகம் கிடைக்கும். மாற்றங்கள் எதிர்பார்க்க, சந்தோஷ செய்தி வரும். கடன் நிவர்த்தி ஆகும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல அலைச்சல் அதிகம் இருக்கும், பார்த்துக்கோங்க. சனி பகவான் நேரடி பார்வை இருக்கனால சோம்பேறித்தனம் இருக்கும், அதை மட்டும் மாற்றிட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பயணங்களால் நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இருக்குது. பிஸ்னஸை டெவலப் பண்ணுவீங்க, வருமானத்தை உயர்த்துவீங்க. அது சம்மந்தமான நல்ல தகவல்கள் வரும். குடும்பத்தில் சந்தோஷ செய்தி நிகழ்வுகள் வரும். ஒரு பெரிய சந்தோஷம் கொடுக்குற செய்தி இந்த வாரத்தில் வரும், எதிர்பார்த்து காத்துருங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கவலைகள் நீங்கி சந்தோஷம் பெறக்கூடிய வாரமாக இருக்குது, எதிர்பார்த்து காத்துருங்க. குறிப்பாக சின்ன திரை பெரிய திரையில் இருக்கிறவங்க, அதில் பயணிக்கிறவங்க, சுக்கிர பகவானோட இடமாற்றத்துக்கு சந்தோஷமாகும். இந்த சுக்கிரனோட இடமாற்றமும் பிரச்சனைக்குரியதாக இருக்கும், கவனிச்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் தன்னோட 3ஆம் பார்வையை சுக்கிரனை பார்க்குறாரு. இந்த சுக்கிரனும் சனியும் பார்க்குறாங்க. அதாவது சனி பகவான் சுக்கிரனை பார்க்குறாரு, சுக்கிரன் சனி பகவான் பார்க்கல. சனி பகவான் மட்டுமே சுக்கிரனை பார்க்குறாரு. அதனால் இந்த சின்னத்திரை வெள்ளித்திரையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இல்லைன்னா அவமானங்களை சந்திக்கணும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டீங்களா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. குறிப்பாக சின்னத்திரை வெள்ளித்திரையில் இருக்கிறவங்க மகாலட்சுமி வழிபாடு கட்டாயம் பயன்படுத்தி பரிகாரம் நிவர்த்தி பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் இவ்வளோ காலம் சேர்த்த புகழுக்கு பங்கம் வந்துடும், பார்த்து நடந்துக்கோங்க. சனி பகவான் 3ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்குறாரு. சுக்கிரன் தன்னோட சொந்த வீட்டில் இருக்கிறாரு, அப்போ தான் அந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு, பார்த்துக்கோங்க. கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு திருமண சம்பந்தமான தடை நிவர்த்திக்கான வழி கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க.
காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் வரனால உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறேன். நம்மளோட ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் இப்போது அன்னதான மண்டபத்துக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது. பாருங்கள், இது வந்து ரொம்ப விசேஷம். நம்ம ஒருத்தருக்கு தானம் பண்ணாவே ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானம் பண்ணுறதுக்கான ஒரு மண்டபமும் ஒரு சமையல் கூடமும் கட்டிகிட்டு இருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த இடத்துக்கு ஒரு மெம்பர்ஷிப் இணைக்கிறோம். அன்னதான மண்டபம் ஏடிஎம் ஃபேமிலின்னு ஒரு ஃபேமிலி இணைக்க போகிறோம். அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறோம்னா, திருமண தடை நிவர்த்திக்கான பரிகார பூஜைகள் நாங்கள் பண்ணித்தரோம் ஆவணி மாதம். அதில் நீங்கள் கலந்துக்கணும்னா இப்போ வர 5ஆம் தேதிக்கு முன் நீங்கள் பணம் கட்டி ஆகணும். எவ்வளோ பணங்கிறது கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த பணம் கட்டி எங்கள் ஃபேமிலியில் இணைச்சிக்கோங்க. அப்படி ஃபேமிலியில் இணைகிறவங்களுக்கு மகாலட்சுமியோட எந்திரமும் தாயத்தும் கிடைக்கும். இது திருமண தடையை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தாயத்து. 100% உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இதில் இணைஞ்சி ஆவணி மாதத்துலேருந்து அடுத்த 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு 100% திருமணம் நடந்துடும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்களா? ஓகேங்களா? இதை யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ உங்கள் நண்பர்களுக்கு இதை நீங்கள் எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? அந்த தகவலை சொல்லிவிடுங்க. அவங்க சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பாருங்கள், மகாலட்சுமியோட எந்திரமும் மகாலட்சுமியும் உங்கள் வீட்டுக்கு வராங்க. தாயத்தும் உங்களுக்கு திருமணம் தடை நிவர்த்தி பண்ணக்கூடிய தாயத்தும் வீட்டுக்கு வருகிறது. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய நன்மை அப்படின்ட்டு. மிக பிரம்மாண்டமாக பண்ணுறோம். இதுக்கு 108 பேர் மட்டும்தான் இந்த விழாவில் கலந்துக்க முடியும். வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. இந்த விழாவில் வந்து பார்த்திங்களா, நம்ம மகாலட்சுமியோட பூஜையும் பண்ண போகிறோம். மகாலட்சுமிக்கு திருக்கல்யாணமும் சேர்ந்து பண்ண போகிறோம். ஒரு திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிறீங்க, உங்கள் திருமண தடையை நிவர்த்தி பண்ணிக்கிறீங்க. இவ்வளோ விஷயங்கள் இதில் நடக்குது. மறக்காமல் கலந்துக்கோங்க. இந்த வாய்ப்பை நழுவு விட்டுறாதீங்க. ஓகேவா? மாணவ மாணவிகளுக்கு நட்பால் சின்ன சின்ன கோபதாபங்கள் வரும், விட்டு கொடுத்து போங்க. இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களோட சகோதர சகோதரிக்குள்ள பகை விரோதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோபத்தை குறைங்க, நிதானமாக இல்லைங்க. உணவு செய்யும் போது பொறுமை அவசியம் தேவை. காரம் அதிகம் சேர்க்காமல் இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். தேவையில்லாமல் நண்பர்களுக்கு உதவி செய்ய ஒவ்வொருத்தரத்தில் மாட்டிக்காதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்த பிரச்சனைகள் தீர்வுகள் வரும். வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்கிறதுல இருக்கிற பிரச்சனைங்க சந்தோஷம் பிறக்கும். நன்மை அதிகம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. எதிர்பார்த்து காத்துருங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ஸ்கந்த பஞ்சமி அன்னைக்கு அருகாமையில் இருக்கிற முருகன் கோயில் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, புண்ணியம் கிடைக்கும். பிரதி வெள்ளிக்கிழமையான நம்மளோட ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 108 வலம்புரி சங்க அபிஷேகங்கள் நடக்குங்க. மறக்காமல் அனைவரும் வந்து கலந்துக்கோங்க. சங்க அபிஷேகம் பார்க்கறது நல்லது, கலந்துக்கிறது நல்லது. சங்க தீர்த்தம் சாப்பிட்டா சாப நிவர்த்தி ஆகுங்கிறது முன்னோர்களோட வாக்கு. புரிஞ்சவங்க மகாலட்சுமி நோக்கி வாங்க. ஏன்னா மகாலட்சுமி நோக்கி நீங்கள் ஓரடி எடுத்து வச்சா மகாலட்சுமி உங்களை நோக்கி 7 அடி எடுத்து வைக்கும். தடைகள் நிறையா வரும். அதை மீறி நீங்கள் கோவிலுக்கு வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களோட வாழ்க்கையில் நல்லது நடக்கிறத உணர்வீங்க. தடையை ஜெயிக்கணுமா தான் மகாலட்சுமி தரிசனம் பண்ணுங்கள். துடிப்பும் நேர்மையும் உள்ள துளாராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான், 6ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார். 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 9ஆம் இடத்துல சூரியன் குரு பகவான் இருப்பார். 10ஆம் இடத்துல புதனும், 11ஆம் இடத்துல செவ்வாய்க்கு எதிர்ப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம்னா, உங்களோட மூத்த சகோதரன் சகோதரிக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் வரும். பார்த்து நடந்துக்கோங்க. பணம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. தேவையில்லாமல் கடன் வாங்கிடாதீங்க. கடன் வாங்காமல் இருந்தீங்கன்னா இந்த வாரம் ரொம்ப நிம்மதின்னு சொல்லலாம். கொஞ்சம் பொறுமை காத்தீங்களா இன்னும் நல்லதுகள் நடக்குங்கிறதுல மாற்று கருத்தில். உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் அவர் ஆட்சிங்கிறனால சந்தோஷமாக கிடைக்கும். ஆனால் நேரடியாக கிடைக்காது, கொஞ்சம் மறைமுகமாக கிடைக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனால் நண்பர்களால் நல்லதுகள் நடக்கும். பல சிக்கல்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். வருமான உயர்வுகள் கிடைக்கும். வருமான தேவைகள் பூர்த்தி ஆகுங்கிறதுல மாற்று கருத்தில். ஏன்னா அவர் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு, தனகாரனை பார்க்குறாரு. அதன் மூலிமா நல்லதுகள் நிறையா நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல புதனுக்குனால வியாபார நுணுக்கங்களை அறிஞ்சு நீங்கள் பண்ணுவீங்க. அதன் மூலிமா நல்லதுகள் நிறையா நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிறதுக்கு குழப்பம் நீங்கி தெளிவுகள் பிறக்கும். புதிய வருமானம் தேடி வரும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் உறவுகளால் சந்தோஷ செய்திகள் வரும். நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கும். வருமான தடைக்கான பிரச்சனைகள் தீர்வுகள் கிடைக்கும். வருமான உயர்வுகள் நிச்சயம் உண்டு. வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும். அரசாங்க சலுகைகள் நிச்சயம் கிடைக்கும். பெரிய மனிதனோட தொடர்பு நிச்சயம் ஏற்படும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய கவலை இருக்குது, ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்குமான்னு. கண்டிப்பாக உங்களுக்கு இறைவன் துணை புரிகிறாரு. சனி சுக்கிரன் பார்க்கறனால மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா தடை நிவர்த்தியாகும். அதுக்குரிய பரிகார ஹோமங்கள் பண்ணிக்கோங்க ஜாதகப்படி. அது ரொம்ப முக்கியம். அதை செஞ்சிட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. குறிப்பாக சின்ன திரை பெரிய திரையில் இருக்கிறவங்க, அதில் பயணிக்கிறவங்க சுக்கிர பகவானோட இடமாற்றத்துக்கு சந்தோஷமாகும். இந்த சுக்கிரனோட இடமாற்றமும் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். கவனிச்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் தன்னோட 3ஆம் பார்வையை சுக்கிரனை பார்க்குறாரு. இந்த சுக்கிரனும் சனியும் பார்க்குறாங்க. அதாவது சனி பகவான் சுக்கிரனை பார்க்குறாரு.
சுக்கிரன் சனி பகவானை பார்க்கல, சனி பகவான் மட்டுமே சுக்கிரனை பார்க்குறாரு. அதனால் இந்த சின்னத்திரை வெள்ளித்திரையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இல்லைன்னா அவமானங்களை சந்திக்கணும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டீங்களா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. குறிப்பாக சின்னத்திரை வெள்ளித்திரையில் இருக்கிறவங்க மகாலட்சுமி வழிபாடு கட்டாயம் பயன்படுத்தி பரிகாரம் நிவர்த்தி பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் இவ்வளோ காலம் சேர்த்த புகழுக்கு பங்கம் வந்துடும், பார்த்து நடந்துக்கோங்க. சனி பகவான் 3ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்குறாரு. சுக்கிரன் தன்னோட சொந்த வீட்டில் இருக்கிறாரு, அப்போ தான் அந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு, பார்த்துக்கோங்க. கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு திருமண தடை நிவர்த்திக்கான வழி கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. இல்லைனா காதல் திருமணம் நடந்துடும், குடும்பத்தாரோட சம்பந்தம் எல்லாம் நடக்கும். அது பின்னாடி பெரிய பிரச்சனைலாம் கொண்டு போய் முடிச்சிடும். இப்போவே அதை சரி பண்ணிக்க பார்த்துக்கோங்க, நல்லது. காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் வரனால உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறேன். நம்மளோட ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் இப்போது அன்னதான மண்டபத்துக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது, பாருங்கள். இது வந்து ரொம்ப விசேஷம். நம்ம ஒருத்தருக்கு தானம் பண்ணாவே ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானம் பண்ணுறதுக்கான ஒரு மண்டபமும் ஒரு சமையல் கூடமும் கட்டிகிட்டு இருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த இடத்துக்கு ஒரு மெம்பர்ஷிப் இணைக்கிறோம். அன்னதான மண்டபம் ஏடிஎம் ஃபேமிலின்னு ஒரு ஃபேமிலி இணைக்க போகிறோம். அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறோன்னா, திருமண தடை நிவர்த்திக்கான பரிகார பூஜைகள் நாங்கள் பண்ணித்தரோம் ஆவணி மாதம். அதில் நீங்கள் கலந்துக்கணும்னா இப்போ வர 5ஆம் தேதிக்கு முன் நீங்கள் பணம் கட்டி ஆகணும். எவ்வளோ பணங்கிறது கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த பணம் கட்டி எங்கள் ஃபேமிலியில் இணைச்சிக்கோங்க. அப்படி ஃபேமிலியில் இணைகிறவங்களுக்கு மகாலட்சுமியோட எந்திரமும் தாயத்தும் கிடைக்கும். இது திருமண தடையை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தாயத்து. 100% உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இதில் இணைஞ்சி ஆவணி மாதத்துலேருந்து அடுத்த 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு 100% திருமணம் நடந்துடும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்களா? ஓகேங்களா? இதை யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ உங்கள் நண்பர்களுக்கு இதை நீங்கள் எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? அந்த தகவலை சொல்லிவிடுங்க. அவங்க சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பாருங்கள், மகாலட்சுமியோட எந்திரமும் மகாலட்சுமியும் உங்கள் வீட்டுக்கு வராங்க, தாயத்தும் உங்களுக்கு திருமணம் தடை நிவர்த்தி பண்ணக்கூடிய தாயத்தும் வீட்டுக்கு வருகிறது. இப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய நன்மை அப்படின்ட்டு. மிக பிரம்மாண்டமாக பண்ணுறோம். இதுக்கு 108 பேர் மட்டும்தான் இந்த விழாவில் கலந்துக்க முடியும். வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. இந்த விழாவில் வந்து பார்த்திங்களா, நம்ம மகாலட்சுமியோட பூஜையும் பண்ண போகிறோம். மகாலட்சுமிக்கு திருக்கல்யாணமும் சேர்ந்து பண்ண போகிறோம். ஒரு திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிறீங்க, உங்கள் திருமண தடையை நிவர்த்தி பண்ணிக்கிறீங்க. இவ்வளோ விஷயங்கள் இதில் நடக்குது. மறக்காமல் கலந்துக்கோங்க. இந்த வாய்ப்பை நழுவு விட்டுறாதீங்க. ஓகேவா? மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரம் நட்பால் ஒரு சில கவலைக்கான விஷயங்கள் நடந்தாலும் நன்மை ஒரு சிலருக்கு கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஈஸியாக உங்களுக்கு சளி பிடிக்கும், தொண்டை கட்டும், பார்த்துக்கோங்க. யாருக்கெல்லாம் இந்த வாரத்தில் சளி பிடிக்குதுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ஆரம்ப புள்ளி நீங்கள் வீடியோ பார்க்கும் போதே அதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கும். சின்ன சின்ன இரும்பல்லாம் வரும், பார்த்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல நட்பால பிரிவினை பிரச்சனை வரும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லது. இந்த வாரம் உங்களோட மூத்த சகோதரர்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அதன் மூலிமா நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் துர்கா அஷ்டமி அன்னைக்கு துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள், தடை நிவர்த்தி ஆகும். பிரதி வெள்ளிக்கிழமையான நம்மளோட ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 108 வலம்புரி சங்க அபிஷேகங்கள் நடக்குங்க. மறக்காமல் அனைவரும் வந்து கலந்துக்கோங்க. சங்க அபிஷேகம் பார்க்கறது நல்லது, கலந்துக்கிறது நல்லது. சங்க தீர்த்தம் சாப்பிட்டா சாப நிவர்த்தி ஆகுங்கிறது முன்னோர்களோட வாக்கு. புரிஞ்சவங்க மகாலட்சுமி நோக்கி வாங்க. ஏன்னா மகாலட்சுமி நோக்கி நீங்கள் ஓரடி எடுத்து வச்சா மகாலட்சுமி உங்களை நோக்கி 7 அடி எடுத்து வைக்கும். தடைகள் நிறையா வரும், அதை மீறி நீங்கள் கோவிலுக்கு வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களோட வாழ்க்கையில் நல்லது நடக்கிறத உணர்வீங்க. தடையை ஜெயிக்கணுமா தான் மகாலட்சுமி தரிசனம் பண்ணுங்கள். விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகுவும், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவானும், 7ஆம் இடத்துல சுக்கிர பகவானும், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் குருவும், 9ல் புதனும், உங்கள் ராசிக்கு 10ல் செவ்வாய் கேது இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறான், நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான கோபதாபங்கள் நிவர்த்தியாகி நல்லது நடக்கும். வருமான உயர்கள் வரும். சின்ன சின்ன கோபத்தால் பிரச்சனையாக போனவங்க கூட விலகி வந்து நட்பாக சேர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பிரிந்தவங்க இணைவீங்க, அதன் மூலிமா நல்லதுகள் நடக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு கொடுத்த பணம் திருப்பி வரும். நீங்களும் கடன் கட்டுறதுக்கான வழி பிறக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். வெளிநாட்டு உள்ளவர்களுக்கு இந்த வாரம் சொத்து சேர்க்கை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு, இடமாற்றம் தொழில் மாற்றத்துக்கான முயற்சி எடுத்திங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும். அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். அரசாங்கத்துக்கு உங்களுக்கும் சின்ன சின்ன விரோதங்கள் இருந்தது, அதை நீங்கி நல்லதுகள் நடக்கும். இந்த வாரம் உங்களுக்கு நன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் சுக்கிரனோட நேரடி பார்வைக்குனால நன்மை நடக்கும். அதே போல் சனி பகவானோட பார்வைக்குனால கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. குறிப்பாக சின்னத்திரை வெளித்திரையில் இருக்கிறவங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க, இல்லைனா கண்டிப்பாக சிக்கல்கள் வந்துடும், அவமானங்கள் தேடி வரும். சுக்கிரனுக்குரிய அதிதேவனான மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கோங்க.
உங்கள் ஜாதகப்படி மகாலட்சுமி ஹோமம் பண்ணிக்கோங்க, நல்லது நடக்கும். குறிப்பாக சின்ன திரை பெரிய திரையில் இருக்கிறவங்க, அதில் பயணிக்கிறவங்க சுக்கிர பகவானோட இடமாற்றத்துக்கு சந்தோஷமாகும். இந்த சுக்கிரனோட இடமாற்றமும் பிரச்சனைக்குரியதாக இருக்கும், கவனிச்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் தன்னோட 3ஆம் பார்வையை சுக்கிரனை பார்க்குறாரு. இந்த சுக்கிரனும் சனியும் பார்க்குறாங்க, அதாவது சனி பகவான் சுக்கிரனை பார்க்குறாரு, சுக்கிரன் சனி பகவானை பார்க்கல, சனி பகவான் மட்டுமே சுக்கிரனை பார்க்குறாரு. அதனால் இந்த சின்னத்திரை வெள்ளித்திரையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இல்லைன்னா அவமானங்களை சந்திக்கணும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டீங்களா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. குறிப்பாக சின்னத்திரை வெள்ளித்திரையில் இருக்கிறவங்க மகாலட்சுமி வழிபாடு கட்டாயம் பயன்படுத்தி பரிகாரம் நிவர்த்தி பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் இவ்வளோ காலம் சேர்த்த புகழுக்கு பங்கம் வந்துடும், பார்த்து நடந்துக்கோங்க. சனி பகவான் 3ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்குறாரு. சுக்கிரன் தன்னோட சொந்த வீட்டில் இருக்கிறாரு, அப்போ தான் அந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு, பார்த்துக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் 7 சுக்கிரன் வந்ததுனால திடீர் திருமண யோகமையும் பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக தந்தை வழி உறவினர் மூலமாக வரன் தேடினீங்களா ஈஸியாக வரன் கிடைக்கும். அவங்கள அழைச்சிட்டு போய் தேடணும், அது ரொம்ப முக்கியம். திருமண தடை நிவர்த்திக்கான ஒரு வழிபாடு முறை இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் வரனால உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறேன். நம்மளோட ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் இப்போது அன்னதான மண்டபத்துக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது, பாருங்கள். இது ரொம்ப விசேஷம். நம்ம ஒருத்தருக்கு தானம் பண்ணாவே ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானம் பண்ணுறதுக்கான ஒரு மண்டபமும் ஒரு சமையல் கூடமும் கட்டிகிட்டு இருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த இடத்துக்கு ஒரு மெம்பர்ஷிப் இணைக்கிறோம். அன்னதான மண்டபம் ஏடிஎம் ஃபேமிலின்னு ஒரு ஃபேமிலி இணைக்க போகிறோம். அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறோம்னா, திருமண தடை நிவர்த்திக்கான பரிகார பூஜைகள் நாங்கள் பண்ணித்தரோம் ஆவணி மாதம். அதில் நீங்கள் கலந்துக்கணும்னா இப்போ வர 5ஆம் தேதிக்கு முன் நீங்கள் பணம் கட்டி ஆகணும். எவ்வளோ பணங்கிறது கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த பணம் கட்டி எங்கள் ஃபேமிலியில் இணைச்சிக்கோங்க. அப்படி ஃபேமிலியில் இணைகிறவங்களுக்கு மகாலட்சுமியோட எந்திரமும் தாயத்தும் கிடைக்கும். இது திருமண தடையை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தாயத்து. 100% உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இதில் இணைஞ்சி ஆவணி மாதத்துலேருந்து அடுத்த 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு 100% திருமணம் நடந்துடும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்களா? ஓகேங்களா? இதை யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ உங்கள் நண்பர்களுக்கு இதை நீங்கள் எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? அந்த தகவலை சொல்லிவிடுங்க. அவங்க சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பாருங்கள், மகாலட்சுமியோட எந்திரமும் மகாலட்சுமியும் உங்கள் வீட்டுக்கு வராங்க, தாயத்தும் உங்களுக்கு திருமணம் தடை நிவர்த்தி பண்ணக்கூடிய தாயத்தும் வீட்டுக்கு வருகிறது. இப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய நன்மை அப்படின்ட்டு. மிக பிரம்மாண்டமாக பண்ணுறோம். இதுக்கு 108 பேர் மட்டும்தான் இந்த விழாவில் கலந்துக்க முடியும். வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. இந்த விழாவில் பார்த்திங்களா, நம்ம மகாலட்சுமியோட பூஜையும் பண்ண போகிறோம். மகாலட்சுமிக்கு திருக்கல்யாணமும் சேர்ந்து பண்ண போகிறோம். ஒரு திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிறீங்க, உங்கள் திருமண தடை நிவர்த்தி பண்ணிக்கிறீங்க. இவ்வளோ விஷயங்கள் இதில் நடக்குது. மறக்காமல் கலந்துக்கோங்க. இந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. ஓகேவா? மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரம் படிப்பில் நல்லது நிறையா நடக்கும். தடைகள் நிவர்த்தியாகி சந்தோஷம் கொடுக்கும். இல்லத்தரசிகளுக்கு வாடகை வீட்டில் இருந்தீங்களா வேறொரு வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொந்த வீட்டில் இருந்தீங்கன்னா அங்கே ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படுது, இருக்கலாமா போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது தெளிவுக்காக உங்கள் குடும்பத்தாரோட ஆலோசனை நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு முடிவெடுத்திங்கன்னா நல்லது தேடி வரும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு குழப்பமாகுது, புதிய வேலைக்கான போகலாமான்னு. கட்டாயம் இருக்கிற வேலையிலே சமாளிச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன். சஷ்டி விரதம் கடைபிடிங்க, நன்மை அதிகம் கிடைக்கும். பிரதி வெள்ளிக்கிழமையான நம்மளோட ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 108 வலம்புரி சங்க அபிஷேகங்கள் நடக்குங்க. மறக்காமல் அனைவரும் வந்து கலந்துக்கோங்க. சங்க அபிஷேகம் பார்க்கறது நல்லது, கலந்துக்கிறது நல்லது. சங்க தீர்த்தம் சாப்பிட்டா சாப நிவர்த்தி ஆகுங்கிறது முன்னோர்களோட வாக்கு. புரிஞ்சவங்க மகாலட்சுமி நோக்கி வாங்க. ஏன்னா மகாலட்சுமி நோக்கி நீங்கள் ஓரடி எடுத்து வச்சா மகாலட்சுமி உங்களை நோக்கி 7 அடி எடுத்து வைக்கும். தடைகள் நிறையா வரும், அதை மீறி நீங்கள் கோவிலுக்கு வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களோட வாழ்க்கையில் நல்லது நடக்கிறத உணர்வீங்க. தடையை ஜெயிக்கணுமா தான் மகாலட்சுமி தரிசனம் பண்ணுங்கள். தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான், 4ஆம் இடத்துல சனி பகவான், 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 7ஆம் இடத்துல சூரியன் குருவும், 8ஆம் இடத்துல புதன் பகவானும், 9ஆம் இடத்துல செவ்வாய் கேதுவும் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான். ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறனாலே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கவனமாக இருந்தீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். அதே போல் இந்த வாரம் சந்திர பகவான் 9ஆம் இடத்துல தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறார். மகிழ்ச்சிகள் நிறையா நடக்கும், சந்தோஷமான செய்திகள் நிறையா வரும், எதிர்பார்த்து காத்துருங்க. கோபங்களை குறைச்சிக்கோங்க. தந்தையோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. அவருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உறவுகளால் பகை விரோதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த பந்தங்கிட்ட பழகும்போது கொஞ்சம் கவனமாளுங்க. கொடுக்கல் வாங்கல் இருக்குன்னா கொஞ்சம் மென்மையாக பேசி தீர்த்து வாங்கிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது தேடி வரும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க 10 கூட 8ஆம் இடத்துல வருமான தடை ஏற்படும். அது வழிபாடு நிவர்த்தி ஆகிறதுக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க, நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சின்ன சின்ன பாகுபாடுகள் வரும், பார்த்துக்கோங்க.
உங்களுக்கு கொஞ்சம் அவமரியாதை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்களா நல்லது தேடி வரும். நல்ல நட்பாக பழகின கூட விரோதியாக மாறுவாங்க, கவனமாக இருந்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால. அதே போல் சொத்து பிரச்சனை, இட பிரச்சனை சம்மந்தமான வில்லங்க வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி அலையணும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 6ஆம் இடங்கிறது எச்சரிக்கையாக இருக்கணும். உடம்பு பிரச்சனைகள், வாகன பிரச்சனைகள், நட்பு பிரச்சனை இதெல்லாம் வந்து சேர்ந்துடும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. குலதெய்வ கோயில், இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க. மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்கள், நல்லது தேடி வரும். கலைத்துறை சேர்ந்தவங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இல்லைனா ஏதாவது ஒரு சிக்கலில் உங்களுக்கு அவமானம் தேடி வந்துடும். பிரச்சனையில் போய் மாட்டிக்குவீங்க. கவனம். பண செலவுகள் அதிகம் நடக்கும், புரிஞ்சு நடந்துக்கோங்க. சுயஜாதகத்துக்கு ஒரு முறை பார்த்துக்கோங்க. குறிப்பாக சின்ன திரை பெரிய திரையில் இருக்கிறவங்க, அதில் பயணிக்கிறவங்க, சுக்கிர பகவானோட இடமாற்றத்துக்கு சந்தோஷமாகும். இந்த சுக்கிரனோட இடமாற்றமும் பிரச்சனைக்குரியதாக இருக்கும், கவனிச்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் தன்னோட 3ஆம் பார்வையை சுக்கிரனை பார்க்குறாரு. இந்த சுக்கிரனும் சனியும் பார்க்குறாங்க. அதாவது சனி பகவான் சுக்கிரனை பார்க்குறாரு, சுக்கிரன் சனி பகவான் பார்க்கல. சனி பகவான் மட்டுமே சுக்கிரனை பார்க்குறாரு. அதனால் இந்த சின்னத்திரை வெள்ளித்திரையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இல்லைன்னா அவமானங்களை சந்திக்கணும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டீங்களா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. குறிப்பாக சின்னத்திரை வெள்ளித்திரையில் இருக்கிறவங்க மகாலட்சுமி வழிபாடு கட்டாயம் பயன்படுத்தி பரிகாரம் நிவர்த்தி பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் இவ்வளோ காலம் சேர்த்த புகழுக்கு பங்கம் வந்துடும், பார்த்து நடந்துக்கோங்க. சனி பகவான் 3ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்குறாரு. சுக்கிரன் தன்னோட சொந்த வீட்டில் இருக்கிறாரு, அப்போ தான் அந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு, பார்த்துக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் திருமணம் சம்பந்தமான தடைகள் அதிகரிக்கக்கூடிய வாரம். அதனால் குலதெய்வ கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு திருமண நிவர்த்தி பரிகாரம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்லது தரும். காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் வரனால உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறேன். நம்மளோட ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் இப்போது அன்னதான மண்டபத்துக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது, பாருங்கள். இது வந்து ரொம்ப விசேஷம். நம்ம ஒருத்தருக்கு தானம் பண்ணாவே ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானம் பண்ணுறதுக்கான ஒரு மண்டபமும் ஒரு சமையல் கூடமும் கட்டிகிட்டு இருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த இடத்துக்கு ஒரு மெம்பர்ஷிப் இணைக்கிறோம். அன்னதான மண்டபம் ஏடிஎம் ஃபேமிலின்னு ஒரு ஃபேமிலி இணைக்க போகிறோம். அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறோம்னா, திருமண தடை நிவர்த்திக்கான பரிகார பூஜைகள் நாங்கள் பண்ணித்தரோம் ஆவணி மாதம். அதில் நீங்கள் கலந்துக்கணும்னா இப்போ வர 5ஆம் தேதிக்கு முன் நீங்கள் பணம் கட்டி ஆகணும். எவ்வளோ பணங்கிறது கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த பணம் கட்டி எங்கள் ஃபேமிலியில் இணைச்சிக்கோங்க. அப்படி ஃபேமிலியில் இணைகிறவங்களுக்கு மகாலட்சுமியோட எந்திரமும் தாயத்தும் கிடைக்கும். இது திருமண தடையை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தாயத்து. 100% உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இதில் இணைஞ்சி ஆவணி மாதத்துலேருந்து அடுத்த 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு 100% திருமணம் நடந்துடும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்களா? ஓகேங்களா? இதை யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ உங்கள் நண்பர்களுக்கு இதை நீங்கள் எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? அந்த தகவலை சொல்லிவிடுங்க. அவங்க சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பாருங்கள், மகாலட்சுமியோட எந்திரமும் மகாலட்சுமியும் உங்கள் வீட்டுக்கு வராங்க. தாயத்தும் உங்களுக்கு திருமணம் தடை நிவர்த்தி பண்ணக்கூடிய தாயத்தும் வீட்டுக்கு வருகிறது. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய நன்மை அப்படின்ட்டு. மிக பிரம்மாண்டமாக பண்ணுறோம். இதுக்கு 108 பேர் மட்டும்தான் இந்த விழாவில் கலந்துக்க முடியும். வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. இந்த விழாவில் வந்து பார்த்திங்களா, நம்ம மகாலட்சுமியோட பூஜையும் பண்ண போகிறோம். மகாலட்சுமிக்கு திருக்கல்யாணமும் சேர்ந்து பண்ண போகிறோம். ஒரு திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிறீங்க, உங்கள் திருமண தடையை நிவர்த்தி பண்ணிக்கிறீங்க. இவ்வளோ விஷயங்கள் இதில் நடக்குது. மறக்காமல் கலந்துக்கோங்க. இந்த வாய்ப்பை நழுவு விட்டுறாதீங்க. ஓகேவா? மாணவ மாணவிக்கு நட்பால் விரோதம் பகை வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, பார்த்து நடந்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு அக்கம் பக்கத்தாரிடம் ரொம்ப நம்பிக்கிட்டு இருப்பீங்க. அவங்க மூலியமாக தான் உங்களுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரப்போகுது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லது நடக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தேவையில்லாத பிரச்சனைக்கு தலையிடாதீங்க. குழந்தைங்களை அன்பாக பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களை கவனித்து நடந்துக்கோங்க. அம்மாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. இருக்கிற இடத்துல ஒரு சில குழப்பமான சூழ்நிலை ஏற்படுது. இந்த இடத்துலேயே தங்கலாமா, வேறு இடத்துக்கு போகலாமான்னு அது சம்மந்தமான ஆலோசனை பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லது தேடித்தரும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வண்டி வாகனத்தில் மெதுவாக போங்க. வேலை செய்கிறதுல நட்பால் கொஞ்சம் பிரச்சனை வரப்போகுது. கொடுக்கல் வாங்கல் சிக்கல் இருக்க போகுது, பார்த்து நடந்துக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ஸ்கந்த பஞ்சமி வருது, மறக்காமல் முருகன் வழிபாடு பண்ணிக்கோங்க. அன்று சிறப்பாக இருக்கும். பிரதி வெள்ளிக்கிழமையான நம்மளோட ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 108 வலம்புரி சங்க அபிஷேகங்கள் நடக்குங்க. மறக்காமல் அனைவரும் வந்து கலந்துக்கோங்க. சங்க அபிஷேகம் பார்க்குறது நல்லது, கலந்துக்கிறது நல்லது. சங்கு தீர்த்தம் சாப்பிட்டா சாப நிவர்த்தி ஆகுங்கிறது முன்னோர்களோட வாக்கு. புரிஞ்சவங்க மகாலட்சுமி நோக்கி வாங்க. ஏன்னா மகாலட்சுமி நோக்கி நீங்கள் ஓரடி எடுத்து வச்சா மகாலட்சுமி உங்களை நோக்கி ஈரடி எடுத்து வைக்கும். தடைகள் நிறையா வரும், அதை மீறி நீங்கள் கோவிலுக்கு வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களோட வாழ்க்கையில் நல்லது நடக்கிறத உணர்வீங்க. தடையை ஜெயிக்கணுமா தான் மகாலட்சுமி தரிசனம் பண்ணுங்கள். மகத்தான எண்ணம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பார். 3ஆம் இடத்துல சனி பகவான்,
5ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 6ஆம் இடத்துல சூரியன் குரு, 7ஆம் இடத்துல புதன், 8ஆம் இடத்துல செவ்வாய்க்கு எதிர்ப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 29ஆம் தேதியிலேருந்து 1/7/2025 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகள் கவனமாக இருந்துக்கோங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால தயவு செஞ்சு பயந்துக்கு தேவையில்லை. அந்த நாட்களில் வழிபாடு பண்ணிவிட்டு ஆரம்பிங்க. எப்போவுமே சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மனக்குழப்பம் ஏற்படும். அதனால் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றிட்டு வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். புரியுதுங்களா? வேறு ஒன்றும் இல்லை. ஒரு காளி தரணும், விநாயகரை வணங்கிட்டு பண்ணுங்கள். ஓகேவா? விநாயகர் கோயிலுக்கு போய் ஒரு தேங்காய் விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் காளி ஆரம்பிக்கலாம். நார்மலான டேட் தான், ஒன்றும் பெரிய குழப்பம்லாம் வராது. அந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்க்குற காரியங்கள் கொஞ்சம் தடையாக இருக்கும், அவ்வளோதான். அதை புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி இந்த வாரம் நிறையா சிறப்புகள் தரப்போகுது. காரணம் வந்து சுக்கிர பகவானோட இடப்பெயர்ச்சி. சுக்கிர பகவான் உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துல ஆட்சி பண்ண போகிறார். அதனால் நிறைய நன்மைகள் இருக்குது. தடைப்பட்ட காரியங்கள்லாம் தடை நிவர்த்தி ஆகும் போது மங்கள காரியங்கள் மிகப்பெரிய அளவில் நடக்க போகுது. அதன் மூலிமா நல்லது அதிகம் கிடைக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் ராசிக்கு 10 கோடி சுக்கிரன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு வந்துக்கிறதுனால தொழில் அபிவிருத்தியாகும். தொழிலில் ஏற்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். நன்மை அதிகம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கிற பிரச்சனை நீங்கி நல்லது நடக்கும். நட்போட உதவிகள் கிடைக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட ஹெல்த் விஷயத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதம் வரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால அன்பு அதிகம் செலுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுங்க. உங்களோட சகோதரன் சகோதரிக்குள்ளே தேவையில்லாத மனக்கசப்பு வரக்கூடிய வாரங்களால கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லது தேடி வரும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு சந்தோஷ செய்தி வரக்கூடிய வாரம். எதிர்பார்த்து காத்துருங்க. குறிப்பாக சின்ன திரை பெரிய திரையில் இருக்கிறவங்க, அதில் பயணிக்கிறவங்க சுக்கிர பகவானோட இடமாற்றத்துக்கு சந்தோஷமாகும். இந்த சுக்கிரனோட இடமாற்றமும் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். கவனிச்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் தன்னோட 3ஆம் பார்வையை சுக்கிரனை பார்க்குறாரு. இந்த சுக்கிரனும் சனியும் பார்க்குறாங்க. அதாவது சனி பகவான் சுக்கிரனை பார்க்குறாரு, சுக்கிரன் சனி பகவான் பார்க்கல. சனி பகவான் மட்டுமே சுக்கிரனை பார்க்குறாரு. அதனால் இந்த சின்னத்திரை வெள்ளித்திரையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இல்லைன்னா அவமானங்களை சந்திக்கணும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டீங்களா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. குறிப்பாக சின்னத்திரை வெள்ளித்திரையில் இருக்கிறவங்க மகாலட்சுமி வழிபாடு கட்டாயம் பயன்படுத்தி பரிகாரம் நிவர்த்தி பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் இவ்வளோ காலம் சேர்த்த புகழுக்கு பங்கம் வந்துடும். பார்த்து நடந்துக்கோங்க. சனி பகவான் 3ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்குறாரு. சுக்கிரன் தன்னோட சொந்த வீட்டில் இருக்கிறாரு. அப்போ தான் அந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு. பார்த்துக்கோங்க. கன்னி பெண் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் தாய்வழி உறவினால நல்லது நடக்கும். திருமண தடை நிவர்த்திக்கான பரிகாரங்கிறது முறையாக பண்ணிக்கோங்க. கட்டாயம் திருமணம் தடை நிவர்த்தி ஆகும். காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் வரனால உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறேன். நம்மளோட ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் இப்போது அன்னதான மண்டபத்துக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது. பாருங்கள், இது வந்து ரொம்ப விசேஷம். நம்ம ஒருத்தருக்கு தானம் பண்ணாவே ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானம் பண்ணுறதுக்கான ஒரு மண்டபமும் ஒரு சமையல் கூடமும் கட்டிகிட்டு இருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த இடத்துக்கு ஒரு மெம்பர்ஷிப் இணைக்கிறோம். அன்னதான மண்டபம் ஏடிஎம் ஃபேமிலின்னு ஒரு ஃபேமிலி இணைக்க போகிறோம். அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறோம்னா திருமண தடை நிவர்த்திக்கான பரிகார பூஜைகள் நாங்கள் பண்ணித்தரோம் ஆவணி மாதம். அதில் நீங்கள் கலந்துக்கணும்னா இப்போ வர 5ஆம் தேதிக்கு முன் நீங்கள் பணம் கட்டி ஆகணும். எவ்வளோ பணங்கிறது கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த பணம் கட்டி எங்கள் ஃபேமிலியில் இணைச்சிக்கோங்க. அப்படி ஃபேமிலியில் இணைகிறவங்களுக்கு மகாலட்சுமியோட எந்திரமும் தாயத்தும் கிடைக்கும். இது திருமண தடையை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தாயத்து. 100% உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இதில் இணைஞ்சி ஆவணி மாதத்துலேருந்து அடுத்த 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு 100% திருமணம் நடந்துடும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்களா? ஓகேங்களா? இதை யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ உங்கள் நண்பர்களுக்கு இதை நீங்கள் எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? அந்த தகவலை சொல்லிவிடுங்க. அவங்க சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பாருங்கள், மகாலட்சுமியோட எந்திரமும் மகாலட்சுமியும் உங்கள் வீட்டுக்கு வராங்க. தாயத்தும் உங்களுக்கு திருமணம் தடை நிவர்த்தி பண்ணக்கூடிய தாயத்தும் வீட்டுக்கு வருகிறது. இப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய நன்மை அப்படின்ட்டு. மிக பிரம்மாண்டமாக பண்ணுறோம். இதுக்கு 108 பேர் மட்டும்தான் இந்த விழாவில் கலந்துக்க முடியும். வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. இந்த விழாவில் வந்து பார்த்திங்களா நம்ம மகாலட்சுமியோட பூஜையும் பண்ண போகிறோம். மகாலட்சுமிக்கு திருக்கல்யாணமும் சேர்ந்து பண்ண போகிறோம். ஒரு திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிறீங்க, உங்கள் திருமண தடை நிவர்த்தி பண்ணிக்கிறீங்க. இவ்வளோ விஷயங்கள் இதில் நடக்குது. மறக்காமல் கலந்துக்கோங்க. இந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. ஓகேவா? மாணவருக்கு படிப்பில் சிறு சிறு தடைகள் குழப்பங்கள் ஏற்படும். அது நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. நன்மை அதிகம் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் குடும்பத்தோட பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. குடும்பத்துக்கு பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாமல் பிரச்சனை வரும். உங்களோட சகோதரன் சகோதரிக்கும் பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு விட்டு கொடுத்து போங்க. நல்லது அதிகம் நடக்கும். கணவன் மனைவி உறவில் சிறு சிறு சண்டை வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால முருகன் வழிபாடு பண்ணி புண்ணியத்தை தேடிக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். இந்த வாரம் கோபத்தை குறைச்சி நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லது தேடி வரும். இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. கட்டாயம் சஷ்டி வழிபாடு பண்ணிக்கோங்க. ஆணி திருமஞ்சம் அன்னைக்கு சிவபெருமானோட ஆண்ட தாண்டவம் ஆடுவார். அவரை போய் பார்த்துட்டு வந்துருங்க. உங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கும்.
பிரதி வெள்ளிக்கிழமையான நம்மளோட ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 108 வலம்புரி சங்க அபிஷேகங்கள் நடக்குங்க. மறக்காமல் அனைவரும் வந்து கலந்துக்கோங்க. சங்க அபிஷேகம் பார்க்கறது நல்லது, கலந்துக்கிறது நல்லது. சங்கு தீர்த்தம் சாப்பிட்டா சாப நிவர்த்தி ஆகுங்கிறது முன்னோர்களோட வாக்கு. புரிஞ்சவங்க மகாலட்சுமி நோக்கி வாங்க. ஏன்னா மகாலட்சுமி நோக்கி நீங்கள் ஓரடி எடுத்து வச்சா மகாலட்சுமி உங்களை நோக்கி ஈரடி எடுத்து வைக்கும். தடைகள் நிறையா வரும், அதை மீறி நீங்கள் கோவிலுக்கு வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களோட வாழ்க்கையில் நல்லது நடக்கிறத உணர்வீங்க. தடையை ஜெயிக்கணுமா தான் மகாலட்சுமி தரிசனம் பண்ணுங்கள். குபேரயோடைய கும்பராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் ராகு இருப்பார், 2ஆம் இடத்துல சனி பகவான், 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 5ஆம் இடத்துல சூரியன், குரு, 6ல் புதன், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய்க்கு இருப்பார். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 1ஆம் தேதியிலிருந்து 1/7/2025 சாயங்காலம் 3:25 3/7/2025 நைட்டு 3:19 வரைக்கும், பின்னிரவு 3:19 வரைக்கும் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. சந்திராஷ்டம காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது உங்களுக்கே தெரியும். பாத சனி பகவான் அவ்வளோவா பிரச்சனை தர மாட்டார். இருந்தாலும் ஒரு சின்ன மனக்குழப்பங்கள் இருக்கும். 3 சொட்டு நல்லெண்ணெய் உச்ச நிலையில் வச்சுக்கோங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த வாரம் சுக்கிரன் சுகஸ்தானத்துக்கு போயிருக்காரு. கண்டிப்பாக சந்தோஷம் இருக்க தான் செய்யும், நல்லது நடக்கும். உங்கள் சகோதரனுக்கும் உங்களுக்கும் சின்ன வாக்குவாதம் வரும், அதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரச்சனையோ பிரிவினை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. விட்டு கொடுத்து போங்க, நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 10 கூடமை கேது கொடுக்கறனால ஒரு சில தடைகள் சிக்கல்கள் வரலாம். விநாயகர் முருகன் ஒரு சேர வழிபாடு பண்ணிங்கன்னா தடை நிவர்த்தி ஆகிடும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கோபத்தை குறைச்சி நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். பாராட்டு பரிசுகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் இடமாற்றம் தொழில் மாற்றத்துக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமாக நடக்கும். வருமான உயர்வுகள் உண்டு. உறவுக்குள்ள பகை விரோதம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொந்த பந்தங்களுக்குள்ள சின்ன மனக்கசப்பு வரும். விருந்து விசேஷங்கள் கலந்துக்கும் போது குழப்பமும் பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ போன இடத்துல அமைதியாக போயிட்டு அமைதியாக வந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இல்லைன்னா ஒரு மன வருத்தத்தோடு தான் வருவீங்க. புரிஞ்சு நடந்துக்குவாங்க, நல்லது தரும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் கவலைகள் நீங்கி சந்தோஷம் பிறக்கும். அதே போல் சின்னத்திரை வெள்ளித்திரையில் இருக்கிறவங்க சின்ன பாதிப்புகள் வரும், பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. குறிப்பாக சின்னத்திரை பெரிய திரையில் இருக்கிறவங்க, அதில் பயணிக்கிறவங்க சுக்கிர பகவானோட இடமாற்றத்துக்கு சந்தோஷமாகும். இந்த சுக்கிரனோட இடமாற்றமும் பிரச்சனைக்குரியதாக இருக்கும், கவனிச்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் தன்னோட 3ஆம் பார்வையை சுக்கிரனை பார்க்குறாரு. இந்த சுக்கிரனும் சனியும் பார்க்குறாங்க. அதாவது சனி பகவான் சுக்கிரனை பார்க்குறாரு, சுக்கிரன் சனி பகவானை பார்க்கல. சனி பகவான் மட்டுமே சுக்கிரனை பார்க்குறாரு. அதனால் இந்த சின்னத்திரை வெள்ளித்திரையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இல்லைன்னா அவமானங்களை சந்திக்கணும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டீங்களா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. குறிப்பாக சின்னத்திரை வெள்ளித்திரையில் இருக்கிறவங்க மகாலட்சுமி வழிபாடு கட்டாயம் பயன்படுத்தி பரிகாரம் நிவர்த்தி பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் இவ்வளோ காலம் சேர்த்த புகழுக்கு பங்கம் வந்துடும், பார்த்து நடந்துக்கோங்க. சனி பகவான் 3ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்குறாரு. சுக்கிரன் தன்னோட சொந்த வீட்டில் இருக்கிறாரு. அப்போ தான் அந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு, பார்த்துக்கோங்க. கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு தாய் வழி உறவினர்களை வரம் தேடுங்க, நல்ல வர்ணாமையும் பயன்படுத்திக்கோங்க. அதே போல் உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு 2ல் இருக்கிறனால ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிவிட்டு வரம் தேடுவாங்க, சீக்கிரமாக வர்ணாமையும். காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் வரனால உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறேன். நம்மளோட ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் இப்போது அன்னதான மண்டபத்துக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது, பாருங்கள். இது ரொம்ப விசேஷம். நம்ம ஒருத்தருக்கு தானம் பண்ணாவே ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானம் பண்ணுறதுக்கான ஒரு மண்டபமும் ஒரு சமையல் கூடமும் கட்டிகிட்டு இருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த இடத்துக்கு ஒரு மெம்பர்ஷிப் இணைக்கிறோம். அன்னதான மண்டபம் ஏடிஎம் ஃபேமிலின்னு ஒரு ஃபேமிலி இணைக்க போகிறோம். அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறோம்னா, திருமண தடை நிவர்த்திக்கான பரிகார பூஜைகள் நாங்கள் பண்ணித்தரோம் ஆவணி மாதம். அதில் நீங்கள் கலந்துக்கணும்னா இப்போ வர 5ஆம் தேதிக்கு முன் நீங்கள் பணம் கட்டி ஆகணும். எவ்வளோ பணங்கிறது கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த பணம் கட்டி எங்கள் ஃபேமிலியில் இணைச்சிக்கோங்க. அப்படி ஃபேமிலியில் இணைகிறவங்களுக்கு மகாலட்சுமியோட எந்திரமும் தாயத்தும் கிடைக்கும். இது திருமண தடையை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தாயத்து. 100% உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இதில் இணைஞ்சி ஆவணி மாதத்துலேருந்து அடுத்த 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு 100% திருமணம் நடந்துடும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்களா? ஓகேங்களா? இதை யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ உங்கள் நண்பர்களுக்கு இதை நீங்கள் எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? அந்த தகவலை சொல்லிவிடுங்க. அவங்க சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பாருங்கள், மகாலட்சுமியோட எந்திரமும் மகாலட்சுமியும் உங்கள் வீட்டுக்கு வராங்க. தாயத்தும் உங்களுக்கு திருமணம் தடை நிவர்த்தி பண்ணக்கூடிய தாயத்தும் வீட்டுக்கு வருகிறது. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய நன்மை அப்படின்ட்டு. மிக பிரம்மாண்டமாக பண்ணுறோம். இதுக்கு 108 பேர் மட்டும்தான் இந்த விழாவில் கலந்துக்க முடியும். வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. இந்த விழாவில் பார்த்திங்களா, நம்ம மகாலட்சுமியோட பூஜையும் பண்ண போகிறோம். மகாலட்சுமிக்கு திருக்கல்யாணமும் சேர்ந்து பண்ண போகிறோம். ஒரு திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிறீங்க, உங்கள் திருமண தடை நிவர்த்தி பண்ணிக்கிறீங்க. இவ்வளோ விஷயங்கள் இதில் நடக்குது. மறக்காமல் கலந்துக்கோங்க. இந்த வாய்ப்பை நழுவு விட்டுறாதீங்க. ஓகேவா?
மானவமான இருக்குது, கோபத்தை குறைச்சி நிதானம் இருந்தீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். இல்லைனா நட்போல விரோதம் ஏற்படும். சின்ன சின்ன மருத்துவ செலவு வரும். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. சத்தான உணவுகளை சாப்பிட்டுக்கோங்க. தூக்கம் அதிகம் வரும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதன் மூலிமா பேரண்ட்ஸ்க்கு உங்களுக்கு பிரச்சனை வரும். ஒரு சிலருக்கு தூக்கம் அதிகம் வரும், ஒரு சிலருக்கு தூக்கமே வராது. இது எப்படி இருக்குது? அதாவது நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் முழிப்பு வரதுனால தூக்கம் வராது, பார்த்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் குடும்பத்தாரிடம் அன்பு அதிகம் செலுத்துங்க, அதுதான் நன்மை தேடி தரும். விட்டு கொடுத்து போங்க. கணவருக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் சமாளித்து வெற்றி காணலாம். இந்த வாரம் உங்களோட சகோதரோட ஹெல்த் விஷயத்தில் பார்த்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலை செய்கிற இடத்துல பொறுமை அவசியம் தேவை, அதை கரெக்டாக கடைபிடிங்க, நன்மை தேடித்தரும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன். சஷ்டி விரதம் கடைபிடிங்க, ஓரளவுக்கு பிரச்சனை தீரும். குறிப்பாக ஸ்கந்த பஞ்சமி வருது, அன்றைக்கி முருகன் கோயில் போய்ட்டு வந்துடுங்க, நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். பிரதி வெள்ளிக்கிழமையான நம்மளோட ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 108 வலம்புரி சங்க அபிஷேகங்கள் நடக்குங்க. மறக்காமல் அனைவரும் வந்து கலந்துக்கோங்க. சங்க அபிஷேகம் பார்க்கறது நல்லது, கலந்துக்கிறது நல்லது. சங்கு தீர்த்தம் சாப்பிட்டா சாப நிவர்த்தி ஆகுங்கிறது முன்னோர்களோட வாக்கு. புரிஞ்சவங்க மகாலட்சுமி நோக்கி வாங்க. ஏன்னா மகாலட்சுமி நோக்கி நீங்கள் ஓரடி எடுத்து வச்சா மகாலட்சுமி உங்களை நோக்கி 7 அடி எடுத்து வைக்கும். தடைகள் நிறையா வரும், அதை மீறி நீங்கள் கோவிலுக்கு வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களோட வாழ்க்கையில் நல்லது நடக்கிறத உணர்வீங்க. தடையை ஜெயிக்கணுமா தான் மகாலட்சுமி தரிசனம் பண்ணுங்கள். மீன் போன்ற சுறுசுறுப்பாக இருக்கும் மீனராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சனி பகவான் இருப்பார். ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிர பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் குருவும், 5ஆம் இடத்துல புதனும், 6ஆம் இடத்துல செவ்வாய்க்கு எதிர்ப்பார். 12ல் ராகு இருப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி சாயங்காலம் 4:05 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகள் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் ராசியில் சனீஸ்வர பகவான் இருக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. என்னப்பா பண்ணலாம், எடுக்க தான் செய்வார். ஜென்ம சனி பகவான் அலைச்சல் இருக்கும், ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப செய்யணும். அது வரக்கூடாதுன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கோங்க. அதே போல் உச்சந்தலையில் 3 சொட்டு நல்லெண்ணெய் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வாரம் சுக்கிரனோட இடமாற்றம் இருக்குது. சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு போகிறாரு, சனி பகவானோட பார்வையில் இருக்கிறாரு. அப்போ சுக்கிரனும் சனியும் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தேவையில்லாத அவமானங்கள் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க உங்கள் ராசிக்கு 10 கூட 10ஆம் இடத்த சூரியன் கூட சேர்ந்து பார்க்கறதுனால தொழில் விரிவுபடுறதுக்கான வாய்ப்பு வரும், வருமான உயர்வு வரும், அரசாங்க சலுகைகள் கிடைக்கும், லோன் விஷயங்கள் ஈஸியாக வெற்றிகள் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் தடை நிவர்த்தியாகி சந்தோஷம் கொடுக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம், நல்லதுகள் நடக்கும். நட்பால் நன்மை நடக்கக்கூடிய வாரமாக மாறப்போகுது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் வாகன யோகம் உண்டு, வருமானம் அதிகம் கிடைக்கும். சகோதரிக்குள்ளே வருத்தம் தரக்கூடிய விஷயங்கள் வந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் உங்களோட தனித்திறனால் வெற்றி அடையிறதுக்கான பிரார்த்தனை உங்கள்கிட்ட இருக்குது, அதுக்கான பலமும் உங்கள்கிட்ட இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, சனி பகவான் ஜென்மசனியாகிறனால சோம்பேறித்தனத்தை உருவாக்கிட்டாரு. அதை மட்டும் மாற்றிட்டிங்கன்னா நல்லது நடக்குங்கிறது புரிஞ்சுக்கோங்க. சுறுசுறுப்பாகிக்கோங்க. தூக்கமின்மை ஒரு சிலருக்கு இருக்கும், அதை கொஞ்சம் கவனிச்சிட்டிங்களா நல்லது நடக்கும். அதுக்கான ஒரே புக் படிங்க, உங்களுக்கு பிடிச்ச புக்கு ஸ்டோரிஸ் இதெல்லாம் படிச்சிங்கன்னா ஈஸியாக தூக்கம் வரும். முடிந்த அளவு 10 மணிக்கு முன்னாடி தூங்கிடுங்க தயவு செஞ்சு. நிறைய பேர் 12-1 மணி வரைக்கும் போயிட்டு இருக்குது. யாரெல்லாம் அப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நேரமாக தூங்கியாகணும், கட்டாயம் இது, ஓகேவா? அது உங்கள் ஹெல்த்துக்காக சொல்கிறது. ஏன்னா செவ்வாய்க்கு இது 6ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு ஒரு நிம்மதியின்மை இருக்குது இல்லையா, அதனாலே தூக்கம் வராது, ஓகேவா? ஒரு குழப்பம் அதெல்லாம் இருக்கும். அது நான் தூங்காந்தா மட்டும் என்ன தீரவா போகுது. ஒரு நல்ல புக்கு படிச்சுட்டு நிம்மதியாக தூங்க, அப்போ தான் நல்லா வேலை செய்ய முடியும், நல்ல ஐடியா கிடைக்கும், வருமானம் உயர்வு வரும். சரியா பயன்படுத்திக்கோங்க. பண்ணுவீங்க நம்புகிறேன். பண்ணலாமா? பண்ணலாம். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் ஒரு பெரிய மாற்றம் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. வருமான உயர்வுகள் நிச்சயம் உண்டு. குறிப்பாக சின்னத்திரை வெள்ளித்திரையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சனி பகவானும் சுக்கிரனும் நேரடி பார்வைக்குனால உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துடும், பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். குறிப்பாக சின்னத்திரை பெரிய திரையில் இருக்கிறவங்க, அதில் பயணிக்கிறவங்க சுக்கிர பகவானோட இடமாற்றத்துக்கு சந்தோஷமாகும். இந்த சுக்கிரனோட இடமாற்றமும் பிரச்சனைக்குரியதாக இருக்கும், கவனிச்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் தன்னோட 3ஆம் பார்வையை சுக்கிரனை பார்க்குறாரு. இந்த சுக்கிரனும் சனியும் பார்க்குறாங்க, அதாவது சனி பகவான் சுக்கிரனை பார்க்குறாரு, சுக்கிரன் சனி பகவான் பார்க்கல, சனி பகவான் மட்டுமே சுக்கிரனை பார்க்குறாரு. அதனால் இந்த சின்னத்திரை வெள்ளித்திரையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இல்லைன்னா அவமானங்களை சந்திக்கணும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டீங்களா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. குறிப்பாக சின்னத்திரை வெள்ளித்திரையில் இருக்கிறவங்க மகாலட்சுமி வழிபாடு கட்டாயம் பயன்படுத்தி பரிகாரம் நிவர்த்தி பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் இவ்வளோ காலம் சேர்த்த புகழுக்கு பங்கம் வந்துடும், பார்த்து நடந்துக்கோங்க. சனி பகவான் 3ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்குறாரு. சுக்கிரன் தன்னோட சொந்த வீட்டில் இருக்கிறாரு, அப்போ தான் அந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு, பார்த்துக்கோங்க. கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு
உங்களோட மூத்த சகோதரன் சகோதரி திருமணம் பண்ண உறவு வகையில் வரன் தேடுங்க, சீக்கிரமாக வரன் அமையும், நல்ல வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறனால திருமண தடையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து வழிபாடு பண்ணிக்கோங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு, சனி பகவான் பிரித்தி ஹோமம் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் நல்லது நடக்கும். காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் வரனால உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறேன். நம்மளோட ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் இப்போது அன்னதான மண்டபத்துக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது, பாருங்கள். இது வந்து ரொம்ப விசேஷம். நம்ம ஒருத்தருக்கு தானம் பண்ணாவே ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானம் பண்ணுறதுக்கான ஒரு மண்டபமும் ஒரு சமையல் கூடமும் கட்டிகிட்டு இருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த இடத்துக்கு ஒரு மெம்பர்ஷிப் இணைக்கிறோம். அன்னதான மண்டபம் ஏடிஎம் ஃபேமிலின்னு ஒரு ஃபேமிலி இணைக்க போகிறோம். அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறோம்னா, திருமண தடை நிவர்த்திக்கான பரிகார பூஜைகள் நாங்கள் பண்ணித்தரோம் ஆவணி மாதம். அதில் நீங்கள் கலந்துக்கணும்னா இப்போ வர 5ஆம் தேதிக்கு முன் நீங்கள் பணம் கட்டி ஆகணும். எவ்வளோ பணங்கிறது கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த பணம் கட்டி எங்கள் ஃபேமிலியில் இணைச்சிக்கோங்க. அப்படி ஃபேமிலியில் இணைகிறவங்களுக்கு மகாலட்சுமியோட எந்திரமும் தாயத்தும் கிடைக்கும். இது திருமண தடையை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தாயத்து. 100% உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இதில் இணைஞ்சி ஆவணி மாதத்துலேருந்து அடுத்த 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு 100% திருமணம் நடந்துடும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்களா? ஓகேங்களா? இதை யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ உங்கள் நண்பர்களுக்கு இதை நீங்கள் எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? அந்த தகவலை சொல்லிவிடுங்க. அவங்க சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பாருங்கள், மகாலட்சுமியோட எந்திரமும் மகாலட்சுமியும் உங்கள் வீட்டுக்கு வராங்க, தாயத்தும் உங்களுக்கு திருமணம் தடை நிவர்த்தி பண்ணக்கூடிய தாயத்தும் வீட்டுக்கு வருகிறது. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய நன்மை அப்படின்ட்டு. மிக பிரம்மாண்டமாக பண்ணுறோம். இதுக்கு 108 பேர் மட்டும்தான் இந்த விழாவில் கலந்துக்க முடியும். வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. இந்த விழாவில் வந்து பார்த்திங்களா, நம்ம மகாலட்சுமியோட பூஜையும் பண்ண போகிறோம். மகாலட்சுமிக்கு திருக்கல்யாணமும் சேர்ந்து பண்ண போகிறோம். ஒரு திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிறீங்க, உங்கள் திருமண தடையை நிவர்த்தி பண்ணிக்கிறீங்க. இவ்வளோ விஷயங்கள் இதில் நடக்குது. மறக்காமல் கலந்துக்கோங்க. இந்த வாய்ப்பை நழுவு விட்டுறாதீங்க. ஓகேவா? மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் படிப்பில் இருந்த தடைகள் நிவர்த்தியாகி நல்லதுகள் நடக்கும். சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் உங்களோட சகோதரன் சகோதரிக்குள்ளே பகை விரோதம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. செலவு எவ்வளோ பண்ணாலும் நிம்மதி வராது. சந்தேகம் பிரச்சனை தான் வரும், பார்த்து நடந்துக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ளே இதே பிரச்சனை தான் வருது. புரிஞ்சு நடந்தீங்கன்னா நல்லது நடக்கும். தேவையில்லாத குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கிறதுக்கு விநாயகர் வழிபாடு பண்ணிக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல நன்மைகள் அதிகம் நடக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு ஹெல்த் விஷயமாக ஒரு சில பிரச்சனை வரப்போது. தூக்கமின்மை ரொம்ப காலம் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அதிகமாக தூக்கம் தான் பிரச்சனையாக இருக்குது. ஹெல்த்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய்க்கு தான் அந்த பிரச்சனை பண்ணுவார். செவ்வாய்க்கு அது பயிற்சி வரைக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதை சரி பண்ணிட்டீங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சஷ்டி விரதம். என்ன செய்யணும்? கரெக்டு. எந்த கடவுளுக்கு? அதுவும் கரெக்டு. இதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட அருளால் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.